நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 4 வாசித்து, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை வாசிப்போமா? எடுத்துட்டீங்கன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் செய்தியின் தலைப்பு முற்றுகைகள் முடிவுக்கு வரட்டும். முற்றுகைகள் முடிவுக்கு வரட்டும். வேதம் இப்படி சொல்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனத்தை கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்கலாம். நான் இப்படி விசுவாசிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்கிற போதே கர்த்தர் அநேகருக்கு விரோதமான சில அரண்களை நிர்மூலமாக்குவாராக. இந்த வசனத்தை தியானிப்பதற்கு முன்பு என்னுடைய பிரசங்கத்திற்கான அஸ்திபாரத்தை நான் இடட்டும். நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இது புரிந்தால்தான் நான் பேச போகிற வார்த்தை உங்களுக்கு புரியும். நாம் இந்த உலகத்திலே அமர்ந்திருக்கிறோம். காண்கின்ற உலகம் இது. ஆனால் நாம் காணக்கூடாத ஆனால் நிஜமான ஒரு உலகமும் நம்முடைய உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் உலகத்தை 2ஆக பிரிக்கின்றது. ஒன்று காண்கின்ற உலகம், இன்னொன்று காணக்கூடாத உலகம். அதை நாம் ஆவி மண்டலம் என்று சொல்லுகிறோம். கவனியுங்கள், நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் காண்கின்ற மண்டலம், மாம்ச மண்டலம். பக்கத்தில் இருக்கிற நபரை பாருங்கள், இந்த ஆலயத்தை பாருங்கள், பார்க்கிற பறவைகள், நாம் பார்க்கிற மரம், செடி, கொடிகள், இந்த பொருட்கள் எல்லாம் காண்கின்ற உலகம். ஆனால் இதைவிட நிஜமாக காணக்கூடாத ஒரு உலகமும் இந்த பூமியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த மண்டலம் ஆவியின் மண்டலம். நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரும் காணக்கூடாத மண்டலத்தை சேர்ந்தவர். தேவ தூதர்கள், அசுத்த ஆவிகள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றாய் கவனியுங்கள். இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த காண்கின்ற உலகம் காணக்கூடாத அந்த உலகத்தால் ஆளப்படுகின்றது. திரும்பவும் சொல்றேன், நாம் பார்க்கிற இந்த உலகம், நாம பார்க்கக்கூடிய இந்த மாம்ச உலகம் பார்க்கக்கூடாத ஆவி உலகத்தினால் ஆளுகை செய்யப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ நம்ம பார்க்கிறது தான் பூமி நினைச்சிக்க வேண்டாம். நாம் காணக்கூடாத ஒரு உலகம் இங்கே வேலை செய்கிறது. நம்முடைய காண்கின்ற இந்த உலகம், ஒரு மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு நபரை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். காண்கின்ற எல்லாம் காணக்கூடாத ஆவி மண்டலத்தால் ஆளப்படுகிறது. புரிஞ்சிட்டவங்க ஆமென் சொல்லுங்களேன். தேங்க்யூ. நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். நல்ல கவனிங்க. யோபுவோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யாரும் பைபிளை திருப்ப வேண்டாம். யோபுவோட வாழ்க்கையில் நன்மைகள் நடந்தது, தீமைகள் வந்தது, அவனுடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள், இழப்புகள் வந்தது. அதற்கு பிறகு மீண்டும் ரெட்டிப்பான நன்மைகள் வந்தது. அவன் பார்வையில் அது விபத்தாக இருந்தது. அவன் பார்வையில் அது துரதிர்ஷ்டவசமாக நடந்தது. அவன் பார்வையில் அல்லது அவன் நண்பர்கள் பார்வையில், அவன் மனைவியின் பார்வையில் இது எல்லாம் போற போக்கில் நடக்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வேதம் இன்னும் ஒரு உலகத்தை அங்கே நமக்கு எழுதி வைத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். கவனிங்க, யோபுவோட வாழ்க்கையில் பூமியிலே நடக்கிற நஷ்டங்கள், ஆடுகள் காணாமல் போவதும், கழுதைகள் ஒட்டகங்கள் மரிப்பதும், பிள்ளைகள் மீது வீடு இடிந்து விழுவதும், அவன் உடலிலே வியாதி வருவதும், அவன் நினைச்சிட்டு இருந்தான் இது இயற்கையா நடக்குது அல்லது இது இயல்பானது தான். ஆனா கவனிங்க, அவன் அறியாத ஒரு உலகம் வேலை செய்து கொண்டிருந்தது. அவனுடைய நஷ்டங்களுக்கும் அவனுடைய இழப்புகளுக்கும் காரணம் அவன் பார்க்கின்ற உலகம் அல்ல, அவன் பார்க்கக்கூடாத ஒரு உலகம் ஆவி மண்டலத்தில் வேலை செய்து கொண்டிருந்தது. விளங்கினவங்க ராமே. ஹல்லேலூயா.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில புதிதாய் வந்திருக்கிறவளும் கவனிங்க. சில நேரத்தில் நாம எப்படி எடுத்துக்கொள்கிறோம், ஏதோ இயல்பாய் இது நடக்கிறது, ஏதோ ஒரு விபத்தாய் இது நடக்கிறது, நேரம் சரியில்லை, விதி சரியில்லை, நமக்கு எழுதினது இதுதான். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் பின்னே ஒரு ஆவிக்குரிய மண்டலம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஒன்று அது தேவனாக இருக்க வேண்டும், அல்லது அது நிச்சயம் பிசாசாக இருக்க வேண்டும். நன்மைகள் நடக்கும் என்றால், அல்லேலூயா, பரிசுத்தமானவைகள் நடக்கும் என்றால், தேவனுக்கு பிரியமானவைகள் நடக்கும் என்றால், அது பரலோக ஆளுகையினால் நடக்கிறது. அதே நேரத்தில் வியாதியின் மேல் வியாதி, ஆமென், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், மரணத்தின் மேல் மரணம், துக்கத்தின் மேல் துக்கம் நடக்கிறது என்றால் அது பிசாசின் மண்டலத்தால் நடக்கிறது. நீங்கள் ஏதோ ஒரு மனிதனை அதற்கு காரணம் காட்டி கொண்டிருக்கலாம். இவங்களால தான் நான் இப்படி கஷ்டப்படுறேன், இவங்களால தான், இவங்க செஞ்சிட்டதுனால தான், இவங்க என்ன இங்க தள்ளி விட்டதுனால தான், இந்த நபர் எனக்கு விரோதமா எழும்பினதுனால தான். ஒரு மனிதனை நீங்கள் காரணம் காட்டலாம், அல்லது ஒரு கிருமியை நீங்கள் காரணம் காட்டலாம், அல்லது உங்கள் அறிவு இல்லாமல் செய்த ஒரு தொழிலை, ஒரு காரியத்தை நீங்கள் காரணம் காட்டலாம். ஒன்றை கவனியுங்கள், அவைகள் அல்ல, அவைகளுக்கு பின்னே ஒரு ஆவிக்குரிய மண்டலம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்களும் நானும் காரணம் காட்டுவதெல்லாம் கிளைகள், நீங்களும் நானும் காரணம் காட்டுவதெல்லாம் ஒரு மரத்தின் வெளிப்புற தோற்றம் தான். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய கவனத்தை அதன் வேர்களுக்கு நேரே திருப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படியே ஒரு முள்ளு செடி முளைக்குது, அந்த முள்ளை மட்டும் வெட்டிடுறோம். ஒரு மனிதனிடத்திலிருந்து பிரச்சனை வருது, அந்த மனிதனை எதிர்த்து பேசுகிறோம். ஒரு வியாதி நமக்கு திரும்ப திரும்ப வருது, டாக்டர் போய் சந்திக்கிறோம். ஒரு நஷ்டம் திரும்ப திரும்ப வருது, கடனை வாங்கி எதையோ விற்று அடைக்கிறோம். கவனிங்க, நாம டீல் பண்றது எல்லாம் மரத்தினுடைய கிளைகளோடு. என்னை கவனிச்சுட்டே வாங்க, ஒரு முட்செடியினுடைய கிளைகளோடு. ஆனா ஆண்டவர் இந்த பகலில், இந்த விடுதலையின் உபவாச ஜெபத்தில் நம்முடைய கண்களை, வேர்களை கவனிக்கும்படி சொல்லுகிறார். அந்த வேர் பிடுங்கப்படாத வரை நம்ம வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகாது. அந்த வேர் பிடுங்கப்படாத வரை அந்த நஷ்டம் நிரந்தரமா நிற்காது. அந்த வேர் பிடுங்கப்படாத வரை நம்ம வாழ்க்கையில பாவம், சாபம், கட்டுகள் உடைபடாது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பகலிலே வேர்களை சுட்டெரிக்கும்படி கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகள் அல்ல, அவை அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாயிருக்கிறது. அரண்களில் நாம் கட்டப்படுகிறவர்கள் அல்ல, அரண்களை நாம் நிர்மூலமாக்குகிறவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் அரண்களுக்குள் சிக்கிக் கொள்கிறவர்கள் அல்ல. நல்லா சொல்லுங்க, அரண்களுக்குள் சிக்கிக் கொள்கிறவர்கள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்தை விளக்கும்படி நான் ஒரு புதிய ஏற்பாட்டு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க ஆண்டவர் எனக்கு வசனங்களை தருகிறார். போதகர் மீண்டும் கடந்த வாரம் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு நினைப்பூட்டிய போதை நான் சொன்னேன், பாஸ்டர் 2 செய்திகளை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார், அடுத்த 2 செய்திக்குத்தான் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அந்த செய்தியில் ஒன்றுதான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிற செய்தி. கர்த்தர் வார்த்தை தருவார்னா கர்த்தர் வல்லமையை அனுப்புவார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற, கட்டப்பட்டிருக்கிற ஒரு நிலையோடு, சிறைப்பட்ட ஒரு நிலையோடு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லட்டும், ஆமென், ஆண்டவர் உங்க விடுதலையில பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்க விடுதலையில சந்தோஷப்படுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை விடுதலையாக்குவது அவருக்கு துக்கமானது அல்ல, உங்களை விடுதலையாக்குவது அவருக்கு கடினமானது அல்ல. சிறைப்பட்ட உங்களை விடுதலையாக்குவது தேவனுக்கு மனப்பூர்வமானது. ஆமென். கர்த்தர் அதை இன்னைக்கு சந்தோஷமா செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை வியாதியிலிருந்து விடுவிப்பது அவருக்கு சந்தோஷமானது. உங்களை அந்தகாரத்தின் பிடியிலிருந்து விடுவிப்பது அவருக்கு சந்தோஷமானது. சில தீமையான மனிதர்கள் கையிலிருந்து விடுவிப்பது அவருக்கு சந்தோஷமானது. தேவையில்லாத சில வழக்குகளிலிருந்து உங்களை விடுவிப்பது அவருக்கு சந்தோஷமானது. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அதை மகிழ்ச்சியோட செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திற்கு வேதாகமங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Kings chapter 6 24வது 25வது வசனத்தை நாம் வாசித்து
24 முதல் 33 வரைக்கும் கூட நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அங்கே இருந்த 5 குறிப்புகளை சொல்லி விடுதலைக்கான வழிகளையும் பேசி நாம் கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 24ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 6:24 பைபிள்ல 474ஆம் பக்கம் இருக்குது. நாம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். நிறுத்துங்க, அதுக்கு பேர் தான் அரண். என்ன போட்டானா? முற்றுகை என்றால் என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க. நம்ம காரைக்குடி பட்டணம் இருக்கு. நம்ம எல்லாம் லாக்டவுன் அனுபவிச்சதுனால இந்த வசனத்தை புரிகிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். லாக்டவுன் காலத்துல ஒருத்தர் வெளியே போக முடியல, வேற ஊர்க்காரங்க உள்ள வர முடியல. என்ன பண்ணியிருந்தாங்க? எல்லா வாசலும், இந்த காரைக்குடிக்கு வருகிற எல்லா ரோடும் என்ன செய்யப்பட்டது? அடைக்கப்பட்டிருந்தது. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? உங்க தெரு கூட அடைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஆமா, தெரு தெருவா அடைச்சிருந்தாங்க, பிளாக் பிளாக்கா அடைச்சிருந்தாங்க, வில்லேஜ் வில்லேஜா அடைச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் முற்றுகை. என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. நாம பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு 2 நாள் 3 நாள். இப்போ எக்ஸாம்பிள் என்னைய பாருங்க பார்க்கலாம். காரைக்குடியை இப்போ முற்றுகை இடுதல்னா என்னன்னா, அந்த காலத்தில் இருந்த பட்டணங்கள் எல்லாம் சுற்றிலும் பெரிய அரண்களை கட்டி இருப்பார்கள். அல்லேலூயா. பெரிய காம்பவுண்ட், அலங்கம். ஆமென். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு எரிகோவை எடுத்துக்கோங்க. எரிகோவை சுற்றிலும் பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்குது. அந்த காம்பவுண்ட் சுவர்ல தான் சில வாசல்கள் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஒலிமுக வாசல்கள். அந்த வாசல் கதவை காலையில திறப்பாங்க, நைட்ல அடைச்சிருவாங்க. ஏதோ வீட்டு கதவை பூட்டுற மாதிரி ஊரையே பூட்ட முடியும். அப்படி வசதியா இருந்த அந்த பட்டணங்களை பிடிப்பதற்கு எதிரிகள்கிட்ட ஒரு டாக்டிக்ஸ், ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. என்னன்னா, அந்த ஊரை பிடிக்கிறதுக்கு கத்தி எடுத்துட்டு போய் பயங்கர சத்தமிட்டு அங்க போய் ரத்தம் சிந்துற அளவுக்கு யுத்தம் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ராட்டஜில இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, அந்த ஊரை சுற்றிலும் இவங்க கற்களையோ பெரிய அளவில் மண்ணையோ அல்லது பெரிய பெரிய இராணுவத்தையோ கொண்டு நிறுத்தி உள்ள இருந்து யாரும் வெளியே போக முடியாது, வெளியே இருந்து யாரும் உள்ள போக முடியாம அடைச்சிருவாங்க. சுத்தி நிப்பாங்க, சுத்தி நிப்பாங்க. யாரு தலை தெரிஞ்சாலும் அம்பு பாயும். நல்ல கவனிங்க. அதனால ஒருத்தர் வீட்டை விட்டு பட்டணத்தை விட்டு வெளியே வர மாட்டாங்க. என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. காரைக்குடிய இன்னையிலிருந்து ஒரு வாரம் 1 மாசத்துக்கு அப்படி பிளாக் பண்ணுனா, அப்படி சுற்றி அடைச்சா என்ன நடக்கும்? வெளியே இருந்து ஒரு பொருள் கூட என்ன செய்யாது, உள்ள வராது. பால் வராது, தண்ணி வராது, உணவுப் பொருட்கள் வராது. உள்ள இருந்து வெளியே போக வேண்டிய காரியம் போகாது. ஒருவேளை உள்ள இருக்கிற பொருட்களையே சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிறத, பலசரக்கு கடையில் இருக்கிறத எல்லாம் அங்க எங்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே நாம அப்படியே பாரிமாறி சாப்பிட முடியும். விலை ரொம்ப அதிகமாயிட்டே போகும். நல்ல கவனிங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு உணவு இல்லை என்று வரும்போது பட்டினி கிடக்க தொடங்குவோம். பஞ்சத்துல அங்கங்க இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அப்படி சாப்பிடுவோம். அடுத்து என்ன நடக்கும்? இன்னும் கொஞ்ச காலம் இருந்தால் எல்லாம் பட்டினி கிடந்து பிள்ளைகள் மரிப்பார்கள், வயதானவர்கள் மரிப்பார்கள், கொஞ்சம் பலசாலிகள் தாக்கு பிடிப்பார்கள். நல்லா கவனிங்க. எல்லா முடிவுக்கு வந்து உள்ளே இருந்த இராணுவமும் பலவீனமானது என்று தெரிந்த பிறகு எதிரிகள் அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வரும்போது ஒருத்தனுக்கும் பட்டயம் எடுத்து போரிடுவதற்கு பலமே இருக்கா. சைலண்டா ஒரு யுத்தத்தை செஞ்சிருவாங்க. கவனிங்க, சத்தமே கேட்காது, ஆயுதங்களே பயன்படாது. ஆனால் ஒரு பட்டணமே பட்டினி கிடந்து செத்து மடியும் நிலைக்கு வந்துவிடும். இதற்கு பெயர் தான் முற்றுகை. எல்லாம் சொல்லுங்க, என்ன பேரு? முற்றுகை. சரி, இப்ப நாம வாசித்த அந்த பட்டணம் சமாரியா. திரும்ப அந்த வசனத்தை பாருங்க. சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை சுத்திலும் நிறுத்திட்டான். என்ன நடக்குதான் பாருங்க. வசனம் 25ஆம் வசனம் எல்லாரும் வாசிப்போமா? அதனால் சமாரியாவிலே வாசிங்க வாசிங்க. என்ன உண்டாயிற்று? கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு. 80 வெள்ளிக்காசு என்பது இந்த காலத்தில் 2000 ரூபாய்க்கு சமம். 2000 ரூபாய். என்னது? ஒரு கழுதையோட தலை. சரி வாசிங்க. 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும்
விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஆமா, 26ஆம் வசனம். இப்போ முற்றுகை போட்டதுனால பஞ்சம், உள்ள விலைவாசி அதிகம், எதை சாப்பிடலாம்னு சுத்திட்டு இருக்கிறாங்க. கீழே வாசிங்க, ஒரு வேதனையான சம்பவம் இருக்கு. இஸ்ரவேலின் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போகையில், அந்த அலங்கத்துக்கு மேல இவர் ராஜ வஸ்திரத்தோட கிரீடத்தோட அப்படி சுத்தி பார்க்கிறார். சுத்தி பார்க்கிறதுக்கு மட்டும் குறைச்சல் இல்லை, நாடு நாசமாயிட்டு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அப்படியே சாயங்காலம் சுத்தி பார்க்கிற நேரத்துல வாசிங்க, ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை காப்பாற்றும் என்றார். ரட்சியும் என்றால் காப்பாற்றும், என்னை காப்பாற்றும். உடனே அவர் என்ன கேள்வி கேட்கிறார் பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால், கர்த்தர் காப்பாற்றலனா நான் எதிலிருந்து எப்படி உன்னை ரட்சிக்க முடியும்? எதிலிருந்து எடுத்து ரட்சிக்க போகிறேன்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா அப்படின்னா என்ன சொல்றா? களஞ்சியத்திலையும் ஒண்ணும் இல்ல, ஆலையிலும் ஒண்ணும் இல்ல. களஞ்சியம் என்பது தானியங்களை கட்டி வைக்கிற இடம், ஆலை என்பது எண்ணெயும் திராட்சை ரசமும் வைக்கிற இடம். ரெண்டுமே வறண்டு கிடக்கு, ரெண்டுமே காலியா கிடக்கு. என்னால உன்னை காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன பிறகு வசனம் 28, ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். நீங்க ஒரு விரக்தியில இருந்தாலும் சரி, இந்த வழக்க கேட்போன்னு, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள் இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, கூட ஒரு பெண்ணை கூட்டிட்டு போயிருக்கிறா. கவனிங்க, இன்னும் ஒரு ஸ்திரீயை கூட்டிட்டு போயிருக்கிறா. அந்த பெண்ணை சுட்டி காட்டி சொல்லுதா பாருங்க. இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, வாசிங்க, மகனை தா, ஓ மகனை இன்னைக்கு கொண்டு வா, அவனை இன்று தின்போம். என்னவா? இன்று தின்போம். குட்டி பையன், அந்த குழந்தைய இன்னைக்கு கொண்டு வா, இன்னைக்கு சாப்பிடுவோம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்று. இவளுக்கு ஒரு மகன் இருக்கு. கவனிங்க, 2 பெண்கள், 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆண் மகன். ஆனா இந்த பொண்ணு என்ன சொல்றா? ஓ மகனை இன்னைக்கு சாப்பிடுவோம், என்ன பசி கொடுமை தாங்கல, நாளைக்கு இன்னொரு மகன், என் மகனை சாப்பிடலாம். ரைட்டு. 29ஆம் வசனம், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். ஆஹா, சமைத்து தின்றோம். ஒரு தாய் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கவனியுங்கள். அப்படியே நாங்கள் செய்தோன்றா. எவ்வளவு கொடிய பஞ்சம் பாருங்க. இப்படி நடக்கும் என்று ஆண்டவர் ஏற்கனவே உபாகமம் 28 ஆமென் சாபங்களை எழுதும்போது எழுதியிருந்தார். நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் என்னை விட்டு நீ விலகுவானால் உன் பிள்ளையின் மாம்சத்தை நீயே தின்கும் கொடிய பஞ்சம் வரும்னு அது நிரூபணமாயிட்டு இருக்குது. வாசிங்க, அப்படியே அவனை ஆக்கி தின்றோம். மறுநாளில் இவளை நோக்கி, கவனிங்க, ஒரு பையனை சமைச்சு ஒரு நாள்ல முடிச்சாச்சு. மறுநாளில் நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை இன்னைக்கு உன் மகனை திங்கணும்னு நம்ம டீல் போட்டிருந்தோம் இல்லையா? ஆமா, அந்த டீல் படி உன் மகனை தின்ன அவனை தா என்றேன். அவள் தன் மகனை ஒளித்து வைத்து விட்டாள் என்றாள். அவள் ரொம்ப ஞானம். அவள் தன் மகனை, இது ஒரு வழக்கு யார் முன்னாடி வந்திருக்கு? ராஜாட்ட வந்து நிக்குது. இப்போ இந்த வழக்கை தீர்த்து வைங்க, இப்ப அவன் மகன் வரணும்ன்றா. கவனிங்கள், அதை கேட்டபோது 30ஆம் வசனம், அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து அவன் உள்ளே தன் சரீரத்தின் மேல், வெளியே ராஜ வஸ்திரம் உடுத்தி இருந்தாலும் உள்ளே, மன்னிக்க வேண்டும், உள்ளே என்ன உடுத்தி இருந்தானா? தன் சரீரத்தின் மேல். ரெட்டு என்பது சாக்கு உடை, உங்களுக்கு தெரியும். சாக்கை எதுக்கு தரிச்சு கொள்வாங்கன்னா தங்களை தாழ்த்த. உபவாசம் இருக்கும் போது ராஜா வெளியே பகட்டா இருந்தாலும் உள்ள ரெட்டுடுத்தி இருப்பதை ஜனங்கள் கண்டார்கள். அடுத்த வசனம் சீக்கிரம். சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை. சிஸ்டர் ஒரு நிமிஷம், எல்லாரும் வாசிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாசிப்போமா? 31. அவன் சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவின் தலை இன்றைக்கு அவன் மேல் இருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும். இப்போ கோபம் யார் மேல திரும்பிட்டுனா, இதுக்கெல்லாம் காரணம் எலிசா தீர்க்கதரிசி தான். ஊழியக்காரர் மேல என்ன வந்துட்டு அப்படி என்ன சொல்றான்னா, இன்னைக்கு அவன் தலை அவன் கழுத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் அனுப்பி எலிசாட்ட சொல்றான் பாருங்க. 33ஆம் வசனம், அவர்களோடு அவன் பேசி கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, எல்லாரும் வாசிச்சு முடிச்சிருங்க. இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக
காத்திருக்க வேண்டியது என்ன என்று இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கொண்டு நம் வசனங்களை தியானிக்க போகிறோம். செய்தியின் தலைப்பு முற்றுகை முடிவுக்கு வரட்டும். ஹல்லேலூயா. கவனியுங்கள், நேரடியான ஒரு யுத்தத்தை விட இப்படி மறைமுகமான முற்றுகை அதிக மோசமானது. விசுவாச பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். பிசாசு நேரில் வந்து நின்றால் நாம் உபவாசித்தவனை மேற்கொள்ள முடியும். ஒருவேளை சொப்பனத்தில் கனவிலே வந்தால் ஊழியரிடத்திலே போன் பண்ணி சொல்லுவோம், ஐயா இப்படி ஒரு தவறான சொப்பனம், எனக்காக ஜெபிங்க. அல்லது அடுத்த நாளே உபவாச ஜெபத்திற்கு ஓடி வருவோம், ஆராதனைக்கு ஓடி வருவோம், வீட்டிலே குடும்பமாய் அமர்ந்து ஜெபிப்போம். நேரடியான தாக்குதல்களை நாம் அடையாளம் கண்டுபிடித்து அவற்றை எதிர்த்து நிற்கிற பலமுள்ளவர்களாய் மாறிவிட்டோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா சத்துரு இப்படி ஒரு தந்திரத்தை வைத்திருக்கிறான். ஒரு நல்ல விசுவாச பிள்ளையை நேரடியாய் தாக்கினால் ஜெயிக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிற சத்துரு ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தை நேரடியாய் தாக்கினால் நம்மை அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று அறிந்திருக்கிற சத்துரு ஒரு நல்ல ஆவிக்குரிய திருச்சபையை நேரடியாய் தாக்கினால் இவர்கள் ஒன்றாய் நின்று எதிர்ப்பார்கள் என்பதை புரிந்திருக்கிற சத்துரு நேரடியாய் அம்புகளால், ஈட்டிகளால், பட்டயங்களால் தாக்காமல் முற்றுகை என்கிற ஒரு தாக்குதலை இப்பொழுது தொடுக்கிறான். முற்றுகையினுடைய ஒரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒருவரையும் நேரடியாய் தாக்காது. அல்லேலூயா. ரத்தம் சிந்தாது, சத்தமே கேட்காது, அம்புகள் பாயாது, ஈட்டிகள் வராது, பட்டயங்கள் எழும்பாது. ஏன்னா அது மறைமுகமாய் நடக்கின்ற ஒன்று. அல்லேலூயா. எதிரியை நீங்க கண்ணாலேயே பார்க்க முடியாது. உங்க வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்தா ஏதோ மண்ணு குவியலை தான் நீங்க பார்க்க முடியும், கற்களை குவிச்சிருக்கிறத தான் பார்க்க முடியும், 2-3 குதிரைகள் ராணுவம் நிக்கிறத பார்க்க முடியும். ஆனா உங்க கண்களுக்கு எதிரியின் காரியங்கள் எதுவும் தெரியாததுனால நாம அசம்பந்தமா இருப்போம், அசதியா இருப்போம். என்னவோ நடக்குது, நடக்கட்டும். நல்லா கவனிங்க. சில நேரத்திலே நல்லது என்று நினைக்கக்கூடிய மணல் குவியலை கூட வச்சிருப்பான். மண்ணு தானே குவிக்கிறாங்க, மணல் தானே குவிக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆட்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச காலம் கழித்த பிறகுதான் நிலைமை மோசமாகிற போதுதான் தெரிய வரும், நாம நன்றாய் சிக்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். பாஸ்டர், இந்த முற்றுகையை பற்றி நீங்க ஏதாவது ஒரு புதுசா வந்திருக்கிற அக்காவுக்கு சொல்லுங்க, நாங்கெல்லாம் விடுதலையா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்க விடுதலையா இருக்கீங்கன்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா முற்றுகையின் 5 அடையாளங்களை சொல்ல போறேன். இந்த 5இல் ஒன்று உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் இருந்தாலும், உங்க தொழிலில் இருந்தாலும், உங்கள் எதிராக, உங்களுக்கு எதிராக சத்துரு அரண் கட்டி வைத்திருக்கிறான். அது நிர்மூலமாக வேண்டியது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. இப்போதான் நீங்க கவனிக்க கேட்கிறேன், என்னை கவனியுங்கள். சத்துரு சில தேவ பிள்ளைகளோடு நேரடியாய் போராடுகிறான். அவர்களுக்காக ஜெப குறிப்புகள் வைக்கப்படுகிறது, விண்ணப்பங்கள் வைக்கப்படுகிறது. நாம் ஜெபித்து அவர்களை விடுதலையாக்குகிறோம். யாரோ ஒருவர் திடீரென்று விபத்திலே சிக்குகிறார், அவர்களுக்காக சபை ஜெபிக்கிறது. சிலர் திடீரென்று பலவீனப்படுகிறார்கள், அவர்களுக்காக சபை ஜெபிக்கிறது. புதிதாய் ஒரு 5 பேர் வந்து கரங்களை உயர்த்தினார்கள், கீழ்த்தளத்திலும் இன்னும் அநேகர் வந்திருக்கலாம், அவர்களுக்காக சபை ஜெபிக்கிறது. நமக்கு தெரிகிறது இது நேரடியான பிசாசின் தாக்குதல் என்று. ஆனால் இன்னும் அநேக விசுவாச பிள்ளைகள், அநேக குடும்பங்கள் தங்களை சுற்றிலும் பிசாசு முற்றுகை போட்டிருப்பது தெரியாமல், ஆமென், ஏதோ வழக்கமாய் நடக்கிறது போலவே நடந்து கொண்டிருக்கிறோம். நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறேன், ஒழுங்கா குடும்பம் நடந்துட்டு இருக்குது, எந்த மாற்றமும் தெரியல. என்னை கவனியுங்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு அடியனுக்கு செய்தி சொல்லி அனுப்பினார், இல்லை, அவர்களில் அநேகர் முற்றுகையில் இருக்கிறார்கள். அடையாளங்களை காட்டும்படி தேவாவியானவர் எனக்கு வார்த்தைகளை தருவாராக. நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்க கேட்கிறேன். ஏன்னா முற்றுகையிட்டு இருக்கிற சாத்தான் இப்போ உங்க காதுல சொல்லுவான், இந்த செய்தி உனக்கு இல்லை, நீ இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிக்க. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஃபேனுக்கு கீழே நல்லா உட்கார்ந்துருக்கிற, ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க, சாயங்கால கூட்டத்தில் செய்தி கேட்கலாம். ஆனால் கவனிங்க, தூங்குறவங்களுக்கு தான் இந்த செய்தி முதல்ல. தூக்கம் வர்றவங்களுக்கு, கவனம் செதறுதுன்னா கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறார். கவனிங்கள். முற்றுகையின் 5 அடையாளங்கள். எழுதுகிறவள் எழுதிக் கொள்ளலாம். எழுதுவதை விட இந்த வார்த்தையை கேட்டு இன்றைக்கே அர்ப்பணித்து விடுதலை பெற வேண்டியது அவசியம். அல்லேலூயா. முதல் அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம், ஆமா, வசனம் 25. அற்பமானவை முக்கியத்துவம் பெறுமானால் நீங்கள் முற்றுகையில் இருக்கிறீர்கள்.
மீண்டும் சொல்லுகிறேன், அற்பமானவை அல்லது அசட்டை பண்ணப்பட வேண்டியவை அல்லது அருவருப்பானவை உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறுமானால் யூ ஆர் அண்டர் சீஜ்ட், நீங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறீர்கள். என்னது அற்பமானது? வசனம் 25 சொல்லுது, ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறதா. கவனிங்கள், கழுதை என்பது ஏற்கனவே அது அசுத்தமான ஒரு விலங்கு, உண்ணக்கூடாத விலங்கு என்று பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் வகையறுத்து வைத்திருக்கிறார். அதிலேயும் கழுதையின் தலை என்பது தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்று. என்னை கவனிச்சுட்டே வாங்க. சுத்தமில்லாத ஒரு பொருள், சுத்தமில்லாத ஒரு உறுப்பு, சுத்தமில்லாத ஒரு காரியம் அந்த கிராமத்தில் அந்த பட்டணத்தில் அதிக விலையுள்ளதாய் பேசப்படுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? முற்றுகைன்னு அர்த்தம். இப்படி சொல்லுகிறேன், நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்க்கையில் அசட்டை செய்யப்பட வேண்டிய காரியங்கள், தூக்கி எறியப்பட வேண்டிய காரியங்கள் அதிக விலையுள்ளது போல் முக்கியத்துவம் பெறுமானால் உங்கள் குடும்பம் முற்றுகையில் இருக்கிறது. நீங்க இன்னைக்கு ஆமென் அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா செய்தியின் முடிவில் கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரை விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. கவனிங்க, அங்க எழுதி இருக்கிறது கார்படி பயர்னு இருக்கு பாருங்க. அந்த தேசத்தில் இது ஆமீன் உமி போல எரிபொருளுக்கு வாங்கப்படுவது. அந்த காலத்தில் உமி அடுப்பு பார்த்துருக்கீங்களா? தவிடு இருக்கு இல்லையா? ஆமா, அதனால செய்யப்படுகிற அது போல எரிபொருளுக்காக வாங்கப்படுவது, அல்லது இதை கொண்டு போய் நிலத்திலே உரத்திற்காக பயன்படுத்துவார்கள். இதை மனிதர்கள் சாப்பிட மாட்டாங்க, வயிற்றிலே ஜீரண கோளாறுகள் உண்டாகும். கமெண்ட்ரி சொல்லுது, நல்ல கவனிங்க. ஆனா அப்படி புறாக்களுக்கு போட வேண்டிய அல்லது நிலத்திற்கு உரமாக வேண்டிய ஒரு கார்படி பயிற்றினுடைய விலை 5 வெள்ளிக்காசு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அசட்டை பண்ணப்பட வேண்டிய அல்லது நமக்கு ஒத்து போகாத, நம்முடைய வீட்டிற்கு உதவாத, நம்முடைய குடும்பத்திற்கு உதவாத, நம்முடைய சரீரத்திற்கு ஆகாத ஒன்றை நாம் முக்கியப்படுத்தி வைத்திருப்போம் என்றால் நாம் முற்றுகையிலே இருக்கிறோம். நான் பேசுவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நல்ல வார்த்தைகளை தருவீராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அசுத்தமான ஒன்று பிரதர், அசுத்தமானது, தேவனால் அங்கீகரிக்கப்படாதது, இது ஆவிக்குரியவனிடம் இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் வேறு பிரித்திருப்பது, அற்பமாய் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு பொருள், உனக்கு ஒவ்வாத ஒரு பொருள், உன் குடும்பத்திற்கு ஒத்துப்போகாத ஒரு நபர், ஒரு உறவு, ஒரு பாவம், ஒரு குணாதிசயம் உன் வாழ்க்கையில முக்கியமானதாய் கருதப்படும் என்றால் அது ஏதோ சாதாரண பலவீனம் என்று சொல்லாதே. சத்துரு உன்னை முற்றுகையிட்டு வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கி எறிய வேண்டிய சில உறவுகள், ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், இல்லை, இது தரக்குறைவான உறவு, இந்த நட்பு உனக்கு வேண்டாம், வெட்டி போடு. ஆனா நமக்கு அது ரொம்ப முக்கியமானதா தெரியுது. சில பொருட்களை கர்த்தர் தூக்கி எறிய சொல்லுகிறார். இல்லை, பரிசுத்தமான ஒரு குடும்பத்தில் இந்த பொருள் வேண்டாம், ஆனால் நமக்கு அது முக்கியமானதாய் தெரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வேண்டாம் என்று வெறுக்கிற சில குணங்கள் ஆண்டவர் அதை தூக்கி எறிய சொல்லுகிறார். நமக்கோ அது கௌரவ பிரச்சனையா இருக்கிறது. சில பழக்க வழக்கங்கள், தேவன் போகக்கூடாது என்று சொல்லுகிற சில இடங்கள், பழகக்கூடாது என்று சொல்லுகிற சில நபர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கடினமாய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிற சிந்தையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அறிவேன். வாலிப தம்பி தங்கச்சிகளோடு ஆண்டவர் தெளிவா பேசுகிறார். அசட்டை செய்யப்பட வேண்டிய, குப்பைக்கு கூட உதவாத, தூக்கி எறியப்பட வேண்டிய ஒன்றை நீ விலை கொடுத்து வாங்கி அதை முக்கியமானது என்று மடியில் வைத்திருப்பாயானால் அது முற்றுகையின் முதல் அடையாளம். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு விடுதலைக்காக ஜெபிக்கணும்னு ஆவியானவர் பேசுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அற்புத விடுதலையின் ஜெபக்கூட்டம்னு சொன்ன உடனே ஏதோ பிசாசு பிடித்த விடுவிக்கப்பட, பாவத்தில் வாழ்கிற சிலர் விடுவிக்கப்பட மட்டுமல்ல, அற்பமான சிலவற்றை ஆமென் அருமையானதாய் கையில் வைத்திருக்கிற சிலருக்கும் கர்த்தர் ஒரு விடுதலையை தர விரும்புகிறார். ஒருவேளை நீ முற்றுகையிடப்பட்டிருப்பது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நான் சொல்லும்போது ஆமென் பிரசங்கியார்களுக்கு வேலையே இதுதான். எங்க பாஸ்டையாவும் இதை தான் சொல்லுவாரு, புதுசா வந்தவர் இதை தான் சொல்றாருன்னு உனக்கு தெரியலாம். முற்றுகையின் வேதனை இப்போ தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை நெருக்குகிற போது அதன் வலியை நீ உணர முடியும். ஆனால் ஆண்டவர் நல்லவர். அவர் செய்தி அனுப்பி சொல்லுகிறார், இன்னைக்கு உனக்கு ஒரு விடுதலை தேவை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க?
உங்கள் குடும்பத்தில் எது முக்கியத்துவம் பெறுதுன்னு பாருங்கள். நான் 2வது குறிப்பை சொன்னால் இந்த குறிப்பு இன்னும் புரியும் பாருங்களேன். வசனம் 28, 29 நாம் ஏற்கனவே வாசித்தோம் இல்லையா? எளிதாக ஒரு மகனை அவள் கொன்று தின்கிறாள். 28ஆம் வசனம் பகுதியிலிருந்து நான் வாசிக்கிறேன். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றால், அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். நம்பர் 2, 2வது முற்றுகையின் 2வது அடையாளம், அருமையானவை அசட்டை செய்யப்படுமானால் நாம் முற்றுகையில் இருக்கிறோம். மகன், குமாரன். குமாரன் என்ற வார்த்தை ஹீப்ரூல பென், பென், பென். பென் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? பில்டர் ஆஃப் தி ஃபேமிலி, குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவன். அல்லேலூயா. கிளை, கிளைன்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. கிளைனா என்ன? இந்த குடும்பத்தின், இந்த சந்ததியின் அடுத்த கிளை இவன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, ஒர்தி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. தகுதியானவன், தகப்பனை போன்றவன், அப்படிலாம் நிறைய அர்த்தம் இருக்கு. அல்லேலூயா. அம்பு, பென் என்ற வார்த்தைக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குது. அம்பு. அதனால தான் பலவான் புத்திரர், தேவன் பலவானின் கையில் இருக்கிற வாலிபர்கள், பலவானின் கையில் இருக்கிற அம்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் குமாரர். குமாரன் என்றால் அவன் அம்புக்கு சமமானவன். ஆனா கவனிங்க, தன்னுடைய எதிர்காலத்தையே, தன்னுடைய குடும்பத்தை கட்டப்போகிறவனையே, தன்னுடைய சந்ததியின் அடுத்த கிளையையே, தன் வீட்டுக்கு அம்பாய் தரப்பட்டவனையே, தன்னுடைய குடும்பத்தின் தகுதி வாய்ந்த தலை மகனையே ஒரு நாள் உணவுக்காக தின்கும் அளவுக்கு அருமையானவை அசட்டை செய்யப்படுகிறது. ஆமே. முற்றுகையின் 2வது அடையாளம் புரியுதா? அருமையானவை, விலையேற பெற்றவை, ஒரு காலம் விட்டு கொடுக்க கூடாதவை உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில் அசட்டை செய்யப்படுமானால், ரட்சிப்பு விலையேற பெற்றது, ஆனா ரட்சிப்பு உங்க குடும்பத்தில் அசட்டை செய்யப்படுமானால், பரிசுத்தம் விலையேற பெற்றது, ஆனால் கொஞ்ச உறவுக்காக, கொஞ்ச நேர சிநேகத்திற்காக, கொஞ்ச நேர இன்பத்திற்காக பரிசுத்தம் தூக்கி எறியப்படுமானால், அபிஷேகம் விலையேற பெற்றது, ஆனால் ஏதோ ஒரு உலக இன்பத்திற்காக, உலக ஆதாயத்திற்காக அபிஷேகம் மறக்கப்பட்டு போகுமானால், அழைப்பு விலையேற பெற்றது, ஆனால் கொஞ்சம் பணத்திற்காக, உலக ஆதாய தேவன் தந்த அழைப்பு அசட்டை செய்யப்படுமானால், ஊழியம் விலையேற பெற்றது, கர்த்தர் கொடுத்த கனமான அந்த பொறுப்பை சின்ன சின்ன காரியங்களுக்காய் அசட்டை செய்வோமானால், அல்லேலூயா, சொல்லிக்கொண்டே போவேன். திருச்சபை விலையேற பெற்றது, இது கிறிஸ்துவினுடைய சரீரம், இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. ஆனால் ஒரு கல்யாணத்திற்காக, ஒரு துக்க வீட்டிற்காக, ஒரு வளைகாப்புக்காக சபையினுடைய கூடி வருதல் அசட்டை செய்யப்படுமானால், பரிசுத்த வேதாகமம் தேவன் தந்த பொக்கிஷங்களில் முக்கியமானது, ஆனால் வேலை அதிகம், பலவீனம் அதிகம், குடும்ப பாரம் அதிகம், படிப்பு அதிகம் என்பதற்காக வேத வாசிப்பு அசட்டை செய்யப்படுமானால், அல்லேலூயா சொல்லுங்களேன், கர்த்தர் தந்திருக்கிற இந்த பரிசுத்த ஐக்கியம் விலையேற பெற்றது. ஆமென். ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாட்டுக்காக விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் அசட்டை செய்வோமானால் நாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம். எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் அல்ல. என்னை கவனியுங்கள். தேவன் தந்த அருமையானவை அசட்டை செய்யப்படுமானால், கொஞ்சம் அப்படியே உங்களை ஸ்கேன் பண்ணி பாருங்க, கடந்த நாட்களை திரும்பி பாருங்க. இந்த வார்த்தையை கேட்கிற போது ஆவியானவர் என் கூட தான் பேசுவார்னா இருதயத்தை திறந்து சொல்லுங்க, நான் முற்றுகையிடப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஐ நீட் a deliverance. எனக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. குடும்ப ஜெபங்கள் அசட்டை செய்யப்படுகிறது இல்லையா? சின்ன காரியத்திற்கு குடும்பத்தின் சமாதானம் அசட்டை செய்யப்படுகிறது இல்லையா? கணவன் மனைவி உறவு, தேவன் தந்த சொத்து அசட்டை செய்யப்படுகிறது. ஆமென். பிள்ளைகளுடைய ஒழுக்கம் அசட்டை செய்யப்படுகிறது. என்னை கவனியுங்கள், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் அறிவேன். அருமையானவை, உனக்கு தேவன் தந்த அடுத்த சந்ததிக்கானவை, தேவன் தந்த கிளை போன்றவை, தேவன் தந்த உன் குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடியவை, உன் மீது வைக்கப்பட்ட கனமானவை. ஆமென். சில காரியங்களுக்காய், ஒரு நாள் வாழ்வுக்காய், ஒரு நாள் பசிக்காய், ஒரு நாள் திருமணத்திற்காய், ஒரே ஒரு நாள் வாழ்க்கைக்காய், ஒரு நாள் படிப்புக்காய் அவைகள் தூக்கி எறியப்படுமானால் நீ செய்தது பிழை அல்ல, அது சத்துருவின் முற்றுகை. அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, கவனிங்க. நமக்கு தெரியும் இது அருமையானதுன்னு, ஆனால் பிசாசு
கூட இருக்கிற ஒருத்தியை தான் ஏவுறான். அங்கே எழுதியிருக்கு, இவள் விரும்பலை, அவளே தான் வந்து சொல்கிறா, இந்த ஸ்திரீ என்னை நோக்கி உன் மகனை தா. அப்படி ஆட்கள் இருப்பாங்க. என்ன ஜெபம் வராம வருஷமெல்லாம் போகிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் போகலைன்னா தான் என்ன? அல்லேலூயா. அதான் வாரக்கணக்காக போறிய, மாசக்கணக்காக போறிய, வருஷமெல்லாம் 52 வாரமும் போகிற, ஒரு வாரம் தானே கவனிங்க. ஆனால் உன்னை கவனிச்சிங்களா? இவளுக்கு அருமையானதை ஒரே நாளில் ஆக்கி தின்றாளே, ஆனால் அவளுக்கு அருமையானதை எப்படி பாதுகாத்துட்டா பார்த்தீங்களா? ஆமே. இடரல் உண்டாக்குகிற அநேகர் தங்கள் காரியத்தில் கவனமாக இருக்கிறார்கள். இடரல் உண்டாக்குகிற புறஜாதிகள், இடரல் உண்டாக்குகிற சொந்த பந்தங்கள், இடரல் உண்டாக்குகிற சில நபர்கள் தங்கள் காரியத்தில் எப்படி இருக்கிறாங்க? கவனமாக இருக்காங்க. நம்ம தான் அருமையானதை கொடுத்துட்டு முற்று கையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்லது விளங்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அருமையானவை அசட்டை செய்யப்படுமானால் நீ முற்று கையில் இருக்கிறாய். 27ஆம் வசனம். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும் என்ற சத்தம் வந்தபோது அவன் கேட்கிறான், எதிலிருந்து எடுத்து உன்னை நான் காப்பாற்ற முடியும்? களஞ்சியமும் காலியாயிருக்கிறது, ஆலையும் வெறுமையாயிருக்கிறது. 3வது வார்த்தை சொல்கிறேன், அளவில்லாமல் நிரம்பியவை வறண்டு கிடக்குமானால், வெறுமையாக இருக்குமானால் நாம் முற்றுகையில் இருக்கிறோம். முதலில் சொன்னேன், அசட்டை செய்யப்பட வேண்டியவை அருமையாக தெரியும்னா நாம் முற்றுகையில் இருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்களேன். அசட்டை செய்யப்பட வேண்டிய IPL பார்க்கறது நேரம் இருந்தால் பார்க்கலாம், ஆனால் சாயங்கால கூட்டத்தை நிறுத்தி பார்க்குற அளவுக்கு அது அருமையானது அசட்டை செய்யலாம். அது எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஒரு திருமண வீடு, கண்டிப்பாக அசட்டை செய்யலாம். வரேன், முடிச்சுட்டு சாப்பிட வந்துடுறேன். இல்லை நீ ரொம்ப முக்கியம், நான் முக்கியம்னா கல்யாண நாளை மாற்று. கல்யாண நாளை மாற்றுற அளவுக்கு நான் முக்கியம்னா அங்கே காட்டணும் இல்லையா? ஆமாம். கவனிங்க, அசட்டை செய்யணும். அசட்டை செய்யப்பட வேண்டியவைகளை முக்கியப்படுத்தினால் நான் முற்றுகையில் இருக்கிறேன். 2, அருமையானவைகளை அசட்டை செய்தாலும் நான் முற்றுகையிடப்பட்டிருக்கிறேன். 3, அளவில்லாமல் நிரம்பி கிடந்தவை, களஞ்சியமும் ஆலையும் அளவில்லாமல் நிரம்பினவை. நமக்கு தெரியும், உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலையிலே திராட்சரசம் புரண்டு ஓடும்னு சொன்னாரு. ஆனா ஒரு காலத்தில் நிரம்பி வழிந்தவை, புரண்டு ஓடியவை இன்றைக்கு வெறுமையாய் கிடக்கிறது. அவன் கேட்கிறான், அங்கிருந்து ஒரு கைப்பிடி தானியம் எடுக்க முடியாது, கொஞ்சமேனும் எண்ணெயும் திராட்சரசமும் இல்லை, எல்லாம் வெறுமை. என்னை கவனிங்கள் சகோதரா, களஞ்சியங்கள் வெறுமையாய் கிடக்கின்றதா? களஞ்சியம் என்பது என்ன? அது நம்முடைய இருதயத்தை குறிக்கிறது. களஞ்சியம் என்பது என்ன? அது நம்முடைய குடும்பத்தை குறிக்கிறது, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை குறிக்கிறது. ஒரு காலத்திலே நிரம்பி வழிந்த இருதயம், ஒரு காலத்திலே பொங்கி வழிந்த இருதயம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் உள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே. அப்படி பாடும்போது இருதயம் பொங்கி வழிந்த அந்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு மங்கி போய் தேட வேண்டியிருக்கு தேவ அன்பை இல்லையா? கண்ணீரின் ஜெபத்தை இப்போ தேட வேண்டியிருக்கு, ஆத்துமாக்களுக்கான மனதுருக்கத்தை தேட வேண்டியிருக்கு. முன்பெல்லாம் வசனத்தை சொல்லும் போதே, பிரசங்கிக்க தலைப்பு சொன்னாலே இந்த வசனமாத்தான் இருக்கணும்னு திருப்பின தேவ பிள்ளைகள், வாலிப தங்கிச்ச வாலிப தம்பிமாருக்கு இன்னைக்கு வசனங்கள் மறந்து போய் கிடக்கு. ஏன்? இருதயத்தில் தானியம் இல்லை, இருதயத்திலிருந்து சுவிசேஷ வசனங்கள் வரமாட்டேங்குது. அல்லேலூயா. ஒரு 10 வசனம் சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆராதனை ஆராதிக்கிற நேரத்துல தானா அபிஷேகம் நிரம்பி வழியுதா? தேவ பிரசன்னம் நிரம்பி வழியுதா? நம்முடைய குடும்பத்துல சமாதானம் நிரம்பி வழியுதா? களஞ்சியங்கள் ஏன் காலியா இருக்கிறது? காரணம், பிசாசு முற்று கையிட்டிருக்கிறான். அல்லேலூயா. நாம சொல்றோம், முன்னாடி மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, முன்னாடி மாதிரி எனக்கு அப்படி இல்லை, இப்பெல்லாம் குடும்ப பொறுப்பு. அது குடும்ப பொறுப்பு அல்ல, அது சத்துருவின் முற்றுகை. புரிஞ்சவங்கராமே? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காலத்தில் புரண்டோடிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
ஒரு காலத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போதே எழும்பி வந்த அந்நிய பாஷை எங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு காலத்தில் ஆமேன் ஒரு சகோதரனை இன்னொரு சகோதரன் சந்திக்கும் போது உண்டான ஐக்கியத்தின் சந்தோஷத்தை இன்னைக்கு எங்கன்னு யோசிச்சு ஒரு வீட்டில் ஜெப கூட்டம்னா புறப்பட்டு ஆமீன் எவ்வளவு ஆனந்தமா போய் அங்கே ஜெபிப்போம். இன்னைக்கு அந்த ஆனந்தத்தை கொஞ்சம் யோசிங்க. பாஸ்ட் கூப்பிடுவாங்களே கேட்பாங்களேன்னு கட்டாயத்துக்கு போறோமே. அல்லேலூயா. ஆராதனைக்கு வரும்போது இருந்த மகிழ்ச்சி எங்க? ஆத்துமாதாயம் செய்யும் போது இருந்த மனதுருக்கம் எங்க? இன்னொருவருக்காக ஜெபிக்கும் போது வடிந்த கண்ணீர் எங்க? இன்றைக்கு நம்முடைய உள்ளம் கல்வாரி அன்பு இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. ஆமென். வசனம் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. தேவ பிரசன்னம் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. அல்லேலூயா. குடும்பத்திலே சந்தோஷம் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனால் ஒன்றாய் இருக்கிறோமா? பிள்ளைகளும் பெற்றோரும் ஒரே வீட்டில் இருக்கிறோம், ஆனால் முன்பு இருந்த அந்த ஜீவ நதியின் பிரவாகம் நம்முடைய வீட்டிலே உண்டா? முன்பு இருந்த திறந்த இருதயம் நம்முடைய குடும்பத்தில் உண்டா? கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. முன்பு இருந்த அந்த வெகுளித்தனம் இன்றைக்கு நம்முடைய வீடுகளிலே உண்டா? முன்பு இருந்த அந்த விளையாட்டுக்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே உண்டா? இவையெல்லாம் என்னன்றீங்களா? இவையெல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்த களஞ்சியம். ஆனால் இன்றைக்கு கொஞ்சமும் எடுக்க முடியாத அளவுக்கு நம்முடைய களஞ்சியமும் ஆலையும் வறண்டு கிடக்குமானால் முற்றுகையின் அடையாளம். நமக்கு ஒரு விடுதலை தேவை. ஆமேன் சொல்லுங்களேன். நாம் அதை எப்படி எடுத்துக்கிறோன்னா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பாஸ்டர், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சந்தோஷம்லாம் இல்லை, அதை ஏதோ எளிதாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது எனக்கு சொல்லித்தந்தார், அவையெல்லாம் சத்துருவின் முற்றுகை. இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் நம்முடைய வீடுகளுக்கு தருவாராக. சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். நான்காவதாய் வசனம் 30 பாருங்க. வசனம் 30. அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிற அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அந்தரங்கத்தில் ரெட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார். 4வது வார்த்தை சொல்றேன். அந்தரங்கத்தில் ரெட்டு, வெளியேயோ பகட்டான ராஜவஸ்திரம். வெளித்தோற்றம் மகிழ்ச்சியாயிருப்பது போல, வெளித்தோற்றம் ராஜகம்பீரத்தோடு, ராஜ உடை, ராஜ நடை, ஆமென், ராஜாவினுடைய பாதை, அதெல்லாம் பயங்கரமா அப்படி ஒரு கிங் ஸ்டைல்ல இருக்கிறாரு. ஆனா வஸ்திரத்தை கிழித்தால் உள்ளேயோ ரெட்டுடுத்தி இருக்கிறான். எனக்கு நீங்கள் சகோதரியே, வெளிப்புறமாய் துதியின் சத்தம், வெளிப்புறமாய் சிரிப்பின் சத்தம், வெளிப்புறமாய் ஐக்கியப்படுவது போன்ற தோற்றம், வெளிப்புறமாய் ஆனந்தமாய் இருப்பது போன்ற காட்சி, வெளிப்புறமாய் பரிசுத்தமாய் இருப்பது போன்ற ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவையெல்லாம் வெளி அலங்காரமாய் இருக்கிறது, உள்ளேயோ ரெட்டு, உள்ளேயோ துக்கம், உள்ளேயோ புலம்பல், உள்ளேயோ அங்கலாய்ப்பு, உள்ளேயோ கேள்விகள், குழப்பங்கள், பயங்கள், அல்லேலூயா, சந்தேகங்கள், மரணம் குறித்த பார்வைகள், மரணத்தை குறித்த பேச்சுக்கள். ஆமென். வெளியே எப்படி அந்த குடும்பம் நன்றாயிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒன்றாயிருக்கிறார்கள், பிள்ளைகள் எப்படி பரிசுத்தமாயிருக்கிறார்கள், கவனியுங்கள். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், முற்றுகையின் 4வது அடையாளம், வெளிப்புற தோற்றம் பகட்டாகவும் உள்ளேயோ ரெட்டுடுத்தின வாழ்க்கையும் இருக்குமானால் அது முற்றுகையின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் பிராக்டிக்கலா சொல்றேன். குடும்பத்திலே சிரிப்பு சத்தமே இல்லை பாஸ்டர், அது அடங்கி பல வருடங்கள் ஆயிற்று. நீங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஏதோ வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா உண்மையிலேயே ஒரு விருப்பம் உள்ள வாழ்க்கை எனக்கு இல்லைன்னு சிலர் இங்கே வந்திருப்பீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், அது ஏதோ ஜீவனை கசப்பாக்கின வாழ்க்கை அல்ல, அது பிசாசின் முற்றுகை. அல்லேலூயா. நன்றாயிருக்கிற குடும்பத்தில் திடீரென்று எழும்புகிற பூகம்பங்களும் புயல் காற்றும் முற்றுகையின் அடையாளம். இங்கே துதிக்கின்ற ஒரு தேவ பிள்ளை வீட்டிற்கு போனவுடன் சாவையும் தற்கொலையும் குறித்து பேசுவாளானால், சிந்திப்பாளானால் அது முற்றுகையின் அடையாளம். அல்லேலூயா. சண்டே ஸ்கூல்ல வாலிபர் கூட்டத்திலே அருமையாய் அமர்ந்து பாடி துதிக்கிற ஒரு வாலிபர் தங்கச்சி வீட்டிற்கு போன பிறகு எதையோ இழந்தது போல ஒரு துக்கத்தோடு அமர்ந்திருப்பாளானால் அது முற்றுகையின் அடையாளம். நான் பேசுகிற வசனத்தின் ஆழத்தை நீங்கள் அறிந்திருப்பீங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆவீங்க நான் நினைக்கிறேன். இங்கே நான் பேசிக்கொண்டிருப்பது சைக்காலஜி அல்ல, காணக்கூடாத உலகத்தின் தாக்குதலை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன்.
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், மீண்டும் மீண்டும் நடக்கிற விபத்துக்கள், மீண்டும் மீண்டும் வருகிற கெட்ட சொப்பனங்கள், மீண்டும் மீண்டும் ஆமென் எதிர்பாராமல் சொல்லுகிற வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவ மனிதன் தான் உங்கள் கணவர். ஆனா சின்ன பிரச்சனைக்கும் பேசாம செத்துலாம் அப்படின்னு சொன்னார்னா அது அவருடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, அது வெளியே இருந்து தாக்கப்படுகிற அசுத்தாவியின் தாக்குதல் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்க ஒருவருக்கு மாத்திரம் ஜெபிக்க மனம் இல்லாமல் எழும்பி போவது முற்றுகையின் அடையாளம். எல்லாரும் அமர்ந்து சிரித்து பேசும்போது உங்கள் பிள்ளை, உங்கள் மகன் மாத்திரம் அதில் ஈடுபாடு இல்லாமல் விலகி போவது முற்றுகையின் அடையாளம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுன்னு தெரியல. எல்லாரும் ஆலயத்திற்கு புறப்படும் போது ஒரு நபர் மாத்திரம் விலகி போவது முற்றுகையின் அடையாளம். உள்ளே பகட்டு, உள்ளே ரெட்டுடுத்தி கொண்டு வெளியே குடும்பமாய் இருப்பது போல நீங்கள் போதகரிடத்தில் காண்பித்து கொள்ளலாம், மற்ற விசுவாசிகளிடம் காண்பித்துக் கொள்ளலாம். வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய துக்கத்தை உள்ளே வைத்துக் கொண்டு உன் தாயினிடத்திலே நன்றாயிருப்பது போல காண்பித்துக் கொள்ளலாம். திருமணம் முடித்து கொடுத்த இடத்திலே நீ வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி இருப்பதை உன் பெற்றோருக்கு சொல்லாமல் நீ மறைத்துக் கொள்ளலாம். ஆனால் எவ்வளவேனும் ஒளித்து வைக்க முடியாமல் காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் முகங்களை அல்ல, இருதயங்களை பார்க்கிறவர். வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாற்றம் அடைகிறவர் அல்ல, அவர் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். சகலமும் அவருக்கு முன்பு வெளியரங்கமாயிருக்கிறது. அந்த தேவன் இன்னைக்கு பேசுகிறார். இது ஏதோ சாதாரணமானது என்று விட்டு விடாதே, இது பிசாசின் முற்றுகை. அல்லேலூயா. நான் சொல்லுகிற அடையாளங்களை உங்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கீங்கன்னா இந்த உபவாச ஜெபம் உங்களுக்கானது சகோதரா. நான் சொல்லுகிற அடையாளங்களை உங்கள் தாயிட்ட பார்த்துருக்கீங்களா, உங்கள் தகப்பனிடத்தில் பார்த்துருக்கீங்களா? இரவிலே தூக்கம் வராமல் அவர் எழும்பி உட்கார்ந்து இருப்பதை, நீங்கள் என்னன்னு கேட்கிற நேரத்தில் அதை மழுப்பி விட்டு பதில் சொல்வதை பார்த்துருக்கீங்களா? உங்கள் தகப்பன் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளையினுடைய சிந்தை படிப்பு நேரத்தில் படிப்புக்கு வராமல், விளையாடுகிற நேரத்தில் விளையாடாமல் ஏதோ ஒன்றின் மீது குவிக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. பெற்றோருக்கு சொல்றேன், அது பிசாசின் முற்றுகை. கர்த்தர் இன்னைக்கு அதை உடைக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வேலைக்கு போகிறதற்கு இருதயமே இல்லாமல் ஆமேன் வீட்டில் முடங்கி இருக்கிற கணவனை பார்த்து சோம்பேறி என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், காணக்கூடாத உலகத்திலிருந்து ஏதோ ஒரு தாக்குதலுக்கு உன் கணவர் உட்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நன்றாய் வேலை செய்து கொண்டிருந்த உன் மனைவி மீண்டும் மீண்டும் பலவீனம் என்று படுத்துக் கொள்வதை நாடகம், நடிப்பு அல்லது சோம்பல் என்று எடுத்துக்கொள்கிற கணவன்மார் இருந்தால் நான் சொல்லுவேன், இல்லை, அதை நீங்கள் அப்படி பார்க்க தேவையில்லை. இத்தனை ஆண்டுகள் ஓடி உழைத்தவளுக்கு இன்றைக்கு எங்கே இருந்து வந்தது இந்த பலவீனம்? காணக்கூடாத உலகத்தின் தாக்குதல். ஆமென். அல்லேலூயா. தேவன் அந்த முற்றுகைகளை இன்றைக்கு உடைப்பாராக. ஆமென் சொல்லுங்களேன். மீண்டும் மீண்டும் கவலையிலேயே நான் மூழ்கிறேன். ஆராதனைக்கு வர்ற நேரம் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை. ஆமாம், அப்படி சில குடும்பங்களை நான் பார்க்குறேன். ஆராதனைக்கு வந்தால் நான் ஆனந்தமாக ஆராதிக்கிறேன். ஆனால் வீட்டுக்கு போன உடனே மீண்டும் பழைய நினைவுகள், காயங்கள், கண்ணீரின் வாழ்க்கை, திரும்பவும் அதே கசப்பு, மீண்டும் அதே பகை, திரும்பவும் ஒரு எரிச்சல், கோபத்தை கட்டுப்படுத்த முடியலை. இயேசுவின் நாமத்தில் உனக்கு சொல்லட்டும், இன்றைக்கு குமாரன் உன்னை மெய்யாகவே விடுதலையாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த முற்றுகை இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஐந்தாவது குறிப்பை சொல்லி அதிக நேரம் இன்னைக்கு நம்ம ஆவில் நிரம்பி ஜெபிக்க போற பாருங்க. வசனம் 31, 33, 31. அவன் உடனேயே அவன் பார்வையும் வருத்தமும் யார் மேல? எலிசாவின் மேல. 33ஆம் வசனத்தில் அவன் வருத்தம் கர்த்தர் மேல. இப்படி சொல்லி விடுகிறேன், அவ்விசுவாசமும் ஆண்டவர் மீது வருத்தமும் இருக்குமானால் அது முற்றுகையின் அடையாளம். என்ன கவனிப்பீங்களா? ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் தர்ற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Unbelief and angry with church pastor. தேவனோடு கூட ஒரு வருத்தம் சிலருக்கு. என்னத்தை செஞ்சிட்டார்? நான் ஜெபித்த ஜெபத்துக்கு அவர் என்ன செஞ்சிட்டார்? இவ்வளோ காலமா நான் அவரை நம்பி என்ன பிரயோஜனம்? அவரை தேடி என்ன பிரயோஜனம்? கடைசியில் என்ன முடிவுக்கு வந்துட்டான் பாருங்க. 33ஆம் வசனத்துல, இந்த பொல்லாப்பு கர்த்தரால் வந்தது. யாரால வந்ததா? ஒரு காலத்துல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நல்லது வந்தா யார் வந்ததுன்னு? கர்த்தரால் வந்தது.
கர்த்தர் நன்மை செஞ்சார் பாஸ்டர், கர்த்தர் அற்புதம் செஞ்சார் பாஸ்டர் அப்படின்னு சாட்சி சொன்ன ஆளுக்கு இப்போ சாட்சியே இல்லை. சாட்சி சொன்ன குடும்பத்தில் இப்போ சாட்சி எப்படி வருதுன்னா, இந்த பொல்லாப்பு கர்த்தரால தான் வந்து, இந்த பொல்லாப்பு எங்க பாஸ்டரால தான் வந்து. ஏன்னா எங்க பாஸ்டர் எனக்காக ஒழுங்கா ஜெபம் பண்ண. அல்லேலூயா. கவனி, அவ்விசுவாசமும் ஆண்டவர் மீது வருத்தம், சபையின் மீது வருத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிங்கள், இவர்கள் இப்படி முற்றுகையில் சிக்குவதற்கு 3 காரணங்கள். அதை சொல்லாம தான் அந்த குறிப்புக்கு வந்தேன், நேரம் இல்லை. முதல் காரணம் என்ன தெரியுமா? ஒத்து போனார்கள். இந்த பெனாதாத்தோட ஏற்கனவே இவங்க ஒத்து போனாங்க. ஆண்டவர் இவங்க தகப்பன் ஆகாப்பு கையில் ஏற்கனவே இந்த பெனாதாத்தை பிடிச்சு கொடுத்தாரு. ஆனால் அந்த பெனாதாத் சொன்னா, நீ என் சகோதரன், எதிர்த்து வந்துட்டான். சிக்கின உடனே என்ன பேச்சை மாத்திட்டானா, நீ என் சகோதரன், என் ஜனம் உன் ஜனம், உன் ஜனம் என் ஜனம் அப்படின்ன உடனே இந்த ராஜாவும் மனசு இழகி சொன்னாரு, என் ஜனம் எல்லாம் ஓன் ஜனம். ஒத்து போனது யாரு? நீ. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2வது காரணம் கவனிங்க, கேர்லெஸ்னஸ். கவனக்குறைவா இருந்தது யாரு? முற்றுகையிடு வரைக்கும், இவ்வளவு பெரிய பஞ்சம் வர்ற வரைக்கும் கவனக்குறைவா இருந்தது இவன். கம்ஃபர்டான வாழ்க்கை. 3வது வார்த்தை கம்ஃபர்ட்னஸ். என்ன கம்ஃபர்டான வாழ்க்கை? ஆமா, ஏதோ கர்த்தர் செஞ்சிட்டார், நன்மை செஞ்சிட்டார் அப்படின்னு ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எச்சரிப்பின் செய்தி இல்லை, அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தது யாரு? நீ. செய்த தவறுகள் நீ. கவனிங்கள், ஒத்து போனது நீ, கவனமற்றிருந்தது நீ, கீழ்ப்படிய மறுத்தது நீ. ஆனா இப்போ எல்லாம் முடியும் போது, துன்பம் வரும்போது, துக்கம் வரும்போது, முற்றுகை வரும்போது பழியெல்லாம் யாரு மேல? தேவன் மேல, போற சபை மேல இல்லையா? கவனிங்கள், ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எந்த காரியத்திற்கும் சபையும் போதகரும் காரணமாக மாட்டார்கள். நான் இப்படி சொல்றேன். அப்படி காரணம்னா, யூதாஸ் காரியோத்துக்கு நல்ல போதகர் இருந்தார். யாரு? இயேசுநாதர் இல்லையா? ஆனா அவன் முடிவு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல போதகர் இருந்தால் கூட ஒருத்தரால் நாசமா போக, அது அவன் இருதயத்தை பொறுத்தது. எலிசாவின் தலை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத பாருங்களேன். பழி வாங்கும் எண்ணம், சகித்து கொள்ளாத இருதயம், முறுமுறுப்பு. நான் சொல்லி முடிச்சிடுறேன். முறுமுறுப்பு, சண்டை, அற்ப காரியங்களுக்கும் வாக்குவாதம். முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. Hallelujah. அற்ப காரியத்திற்கும் தன் தவறை உணராமை. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அதெல்லாம் கிடையாது. நான் எலிசாவை இப்போ போடணும், இது கர்த்தரால தான் வந்தது. கவனிங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிதான் கேட்கணும். பிரச்சனை வருகிற போது, துன்பம் வருகிற போது, வீட்டிலே ஒரு நஷ்டம் வருகிற போது, ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிற போது, ஆண்டவர் பாதத்தில் போய் ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நான் எதை மாற்றிக்கொள்ள வேண்டும்? எதை நான் சரிப்படுத்த வேண்டும்? எதை விட்டுவிட வேண்டும்? எதை நான் ஆரம்பிக்க வேண்டும்? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு உபவாசித்து ஜெபம் பண்ணணுமே தவிர ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருப்போமானால், அற்பமான காரியங்களுக்காக வாக்குவாதத்தில் இருப்போமானால், சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் சபையை பற்றி பேசுவோமானால், ஊழியரை பற்றி பேசுவோமானால், உடன் இருக்கிற விசுவாசியை பற்றி பேசுவோமானால், அது முற்றுகையின் அடையாளம். ஆமென் சொல்லுங்களேன். சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, உடனே சபையை மாற்றலாமான்னு தான் பேச்சு. பாஸ்டரை மாற்றிடலாமா? அல்லேலூயா. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்படி சொல்லுவேன். உங்கள் வீட்டில் ஒரு ரூமில் இப்படி ஒரு பல்ப் இருக்குது. அந்த பல்பு இப்போ நீங்கள் போய் லைட்டை போடவும் ஃபீஸ் ஆகிட்டு, வீட்டை மாற்றுவீங்களா பல்பை மாற்றுவீங்களா? பல்பை தானே மாற்றுவியே. ஆனால் சர்ச்சில் மட்டும் பிரச்சனை வந்தால் என்ன மாற்றிடுறது? பல்பை மாற்றுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஃபீஸ் ஆனால் பிரச்சனையும் பாருங்க, பிரச்சனையை டீல் பண்ணுங்க. அல்லேலூயா. அன்போடு கூட அதை அணுகுங்க, ஆவியின் பலத்தோடு அணுகுங்க, பாஸ்டருடைய உதவியோடு அதை அணுகுங்க. உடனேயே வீட்டை என்ன செய்யாதீங்க. எல்லா வீட்லேயும் பல்பு ஃபீஸ் ஆகத்தான் செய்யும், எல்லா சபையிலையும் பிரச்சனை வரத்தான் செய்யும். சபையை மாற்றுவதாலும் ஊழியரை மாற்றுவதாலும் பிரச்சனை நிற்காது, என்னை நான் மாற்றும் வரை. ஆமென் சொல்லுங்களேன். எலிசாவை பகைப்பதால் முடிவு வராது, கர்த்தர் மீது வருத்தப்பட்டிருப்பதால் முடிவு வராது. அல்லேலூயா.
பிசாசோட தந்திரத்தில் ஒன்று, யார் மூலம் நமக்கு உதவி வரப்போகுதோ அவங்கள விட்டு நம்மை நிறுத்துவது. யாருக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன்னு தெரியாது, பிரசங்கத்துக்கு வெளியே தான் சொல்கிறேன். ஆனால் சொல்கிறேன், எலிசா வழியாக தான் எனக்கு ஒரு நன்மை வரும்னா யாரை போட சொல்கிறது? அல்லேலூயா. சாரிபாத் விதவையின் மகன் மரிச்சு போனா, அந்த அந்த மகனுக்கு உயிர் கொடுக்க போகிறது யாருன்னா எலியா. ஆனால் இந்த அம்மா உள்ள பிசாசு என்ன சொல்கிறான்னா, முதல்ல இந்த ஆளை வீட்டை விட்டு அனுப்பிடு. புரியுதா? அவள் கூப்பிட்டு சொன்னா, உமக்கும் எனக்கும் என்ன அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? பேசாமல் ஊரை வீட்டை விட்டு என்ன செஞ்சிடும், உமக்கு 3 வருஷம் இடம் கொடுத்தே தப்பு, என் பிள்ளை செத்து போயிட்டான், கிளம்புன்றான். என்ன மாதிரி ரோசக்கார் ஒருத்தர் பேக்கை தூக்கிட்டு கிளம்பி இருந்தாருன்னா செத்த மகனை அடக்கம்தான் பண்ணியிருக்கணும். ஆனால் எலியா போன்ற நல்ல ஊழியருக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், யார் மூலம் எதன் மூலம் நமக்கு உதவி வருமோ அதை நிறுத்துவது பிசாசின் தந்திரங்களில் ஒன்று. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் பாஸ்டப்பாவுடைய ஜெபத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னா அவன் மெதுவாக கிசின்னு என்னத்தையாவது சொல்லி முதல்ல அந்த உறவை முறிக்க பார்ப்பான். புரிஞ்சுக்கணும் அவன் தந்திரத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இங்கே எலிசாவின் வழியாய்த்தான் அந்த தேசம் செழிக்க போகிறது என்பதை அறிந்து வைத்திருந்த பிசாசு எலிசாவையே கொல்லுவதற்கு திட்டமிடுகிறார். நான் சொல்லி முடிக்கட்டும், ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. முற்றுகையின் 5வது அடையாளம் அவ்விசுவாசம், முறுமுறுப்பு. அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அதெல்லாம் சரியில்லை, உன்னால தான் வந்தது அப்படின்னு கணவன் மனைவியை சொல்ல, மனைவி கணவனை சொல்ல, ஏன்ட்ட கேட்டால் கடன் வாங்கினாங்க, ஆமாம் உங்கள் அப்பனை நம்பி தானே வாங்கினேங்க, உங்கள் அண்ணன் தருவேன்னு சொன்னாலாங்க. கவனிங்க, பிரச்சனையை பெருசாக்குறமே தவிர நாம் பிரச்சனையை பற்றி பேசுறதில்லை. பிரச்சனைக்குரிய நபர்களை தாக்க ஆரம்பிக்கிறோம், அவங்க குணத்தை தாக்க ஆரம்பிக்கிறோம். நீ யோக்கியமான்றோம், உங்க அப்பா யோக்கியமான்றோம், உங்க தாத்தா வரைக்கும் போயிடுறோமே தவிர பிரச்சனையை நாம பேச மறுக்கிறோம். காரணம், நாம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம். ஆமென். பிசாசு நம்மளை சுற்றிலும் முற்றுகை அமைத்துக் கொண்டிருப்பதால தான் நம்மால பிரச்சனையின் தீர்வுகளை பார்க்க முடியல. மீண்டும் மீண்டும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டிக் கொள்கிறோம். இது எலிசாவால் வந்ததுன்னு நாம சொல்ல, எலிசா உங்களால தான் வந்தது நம்மை சொல்ல. கவனிங்கள், ஒருவர் குற்றத்தை ஒருவர், ஒருவர் பாவத்தை ஒருவர் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டிக் கொள்வது முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வராது. அல்லேலூயா. சகோதரி, குடும்பத்திலே பிரச்சனைகளை பேசுகிற போது நீங்கள் உங்கள் கணவனை குற்றம் சாட்டி பேசுவதால் பிரச்சனை முடிவுக்கு வரப்போவதில்லை. அவருடைய அறிவீனத்தையே பேசிக் கொண்டிருப்பதால் பிரச்சனை முடிவுக்கு வரப்போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் சொன்னதை கேட்காமல் செய்து விட்டதையே மீண்டும் குத்தி காண்பிப்பதால் பிரச்சனை முடிவுக்கு வரப்போவதில்லை. தேவன் இன்றைக்கு சில முற்றுகைகளை உடைத்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை தருவாராக. சத்தமா ஒரு ஆமென் சொல்லிருங்களேன். இப்போ முற்றுகையை முடிக்கணும் இல்லையா? ஆமாம், முற்றுகையை முடிக்கிறதற்கு 3 வழிகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். நம்பர் 1, இப்போ முற்றுகை இப்படி இருக்குது. 5 அடையாளங்களை சொன்னேன். 1, அசட்டை செய்யப்பட வேண்டியவை அருமையாய் கருதப்பட்டால் முற்றுகையில் இருக்கிறோம். 2, அருமையானவை அசட்டை செய்யப்பட்டால் முற்றுகையில் இருக்கிறோம். 3, ஒரு காலத்தில் அளவில்லாமல் நிரம்பி இருந்த களஞ்சியங்கள் இன்றைக்கு வறண்டு கிடக்குமானால் முற்றுகையில் இருக்கிறோம். 4, அந்தரங்கத்திலே ரெட்டுடுத்தி கொண்டு வெளியேயோ ஒரு பகட்டான தோற்றத்தோடு வாழ்வோமானால் நாம் முற்றுகையில் இருக்கிறோம். 5, அவ்விசுவாசமும் தேவன் மீதான வருத்தங்களும் சபையின் மீதான கசப்புகளும் நமக்கு இருக்குமானால் நாம் முற்றுகையில் இருக்கிறோம். ஆனால் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மை அடிமைத்தனத்தில் வாழ்வதற்கு அழைக்கவில்லை, நம்மை முற்றுகையில் வாழ்வதற்கு அவர் விட்டு விடுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் நானும் சிறைப்பட்டிருப்பதை தேவன் அனுமதிக்க போவது இல்லை. இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் இந்த ஆலயத்தின் மேலே கீழே அமர்ந்திருக்கிற இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய விடுதலையை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடுதலையை கொண்டு வரும் 3 வழிகள். வசனம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நம்பர் ஒன், பிசாசு உங்களை அடைத்து வைத்திருக்கிறானோ, அரண் கட்டி இருக்கிறானோ, உங்கள் குடும்பத்தை முற்றுகையிட்டு வைத்திருக்கிறானோ, விடுதலைக்கு முதல் வழி கர்த்தருடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எலிசா உடனேயே சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள்.
இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு விடுதலை கொண்டு வரப்போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியில் நிரம்பி நான் சொல்லுகிறேன், முற்றுகையிடப்பட்டிருக்கிற உங்கள் சூழலுக்குள்ள தேவனுடைய வார்த்தை வருகிறது. தேவனுடைய சத்தம் வருமானால் அந்த சத்தம் வனாந்தரங்களை அதிரும்படி செய்யும். அந்த சத்தம் உங்க கட்டுகளை உடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய வார்த்தையால் அடங்காதவை ஒன்றுமில்லை பிரதர். எதற்கும் அடங்காதவை கர்த்தருடைய வார்த்தைக்கு அடங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? மருந்துக்கு அடங்காத உங்க வியாதி கர்த்தருடைய வசனத்தை அனுப்பும் போது அடங்கும். ஆமா, உழைப்புக்கு அடங்காத உங்க கடன் கர்த்தருடைய வசனத்தை அடங்கும் போது அடங்கும். அல்லேலூயா. எதற்கும் அடங்காத காற்றும் இரைச்சலும் என் ஆண்டவர் எழும்பி சொன்ன இறையாதே அமைதலாயிரு என்ற சத்தத்துக்கு அடங்குமானால், இன்றைக்கும் சொல்லுகிறேன், அடங்காமல் ஓடிக்கொண்டிருக்கிற எழும்பிக் கொண்டிருக்கிற சில புயலுக்கு கர்த்தருடைய சத்தம் வருகிறது. அல்லேலூயா சொல்லி பெற்றுக்கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். எந்த காரியத்தில் நீங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்குள் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போங்க. ஆமென். அடங்காத அந்த காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி அடக்குங்கள். ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தையை அனுப்புவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நல்லா கவனிங்க. இராணுவத்தின் பலம் அங்கே தோற்று போனது, ராஜாவின் அறிவு அங்கே தோற்று போனது. ஆனால் தேவனுடைய வார்த்தையோ முற்றுகையை முடித்தது. அல்லேலூயா சொல்லிருங்களேன். ராஜா எவ்வளவோ முயற்சி பண்ணா நடக்கல, ராணுவம் எவ்வளவோ முயற்சி, மக்கள் எவ்வளவோ முயற்சித்தாங்க நடக்கல. ஆனால் தேவனுடைய வார்த்தை அங்கே முற்றுகையை முடித்தது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், மருந்துகளால் முடியாதவை, பணபலத்தால் முடியாதவை, பராக்கிரமத்தால் முடியாதவை, ஆள்பலத்தால் முடியாதவை, பல தெய்வங்களை நாடி முடியாதவை, பல மந்திரவாதங்களால் முடியாதவை, இயேசு கிறிஸ்து இப்போ உங்களை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிற அவருடைய திவ்ய வார்த்தையினால் முடிவுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது வசனம், அவர் வார்த்தையை விசுவாசியுங்கள். நம்பர் 1, வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், கொண்டு போங்கள், வார்த்தையை கேளுங்கள். 2, வார்த்தையை விசுவாசிங்க. அங்க ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவன் சொன்னா, கர்த்தர் வானத்திலே மதைகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? சந்தேகம். ஆண்டவர் பேசும்போது அதை விசுவாசிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் வாழ்க்கை. ஆண்டவர் நிச்சயமா இந்த முற்றுகையிலிருந்து என்னை விடுவிப்பார். விசுவாசிக்கிறவங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனம் மாறும், இந்த சிறையிருப்பு மாறும், இந்த வியாதி என்னை விட்டு மாறும், இந்த மந்திரவாதம் என்னை விட்டு மாறும். இயேசு வல்லமையுள்ளவர், இயேசு சொன்னதை செய்கிறவர். நம்புகிற போதுதான் அது நடக்கும். ஆமென். கையில பைபிள் வச்சிருக்கிறதுனால நடக்காது, அமர்ந்து பிரசங்கம் கேட்பதால நடக்காது, உங்க கையில உங்க தலையின் மீது போதகர் கை வைத்து ஜெபிப்பதனால நடக்காது. நீங்க இருதயத்துல நம்பணும், கர்த்தர் சொன்னால் செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். புதிதாய் வந்திருக்கிற சிலருக்கு சொல்லுகிறேன், அப்படி நீங்க நம்புவீங்கன்னா நம்புகிற இந்த நேரத்தில் அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கு காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாம் வசனத்திலிருந்து, விளக்க நேரம் இல்லாதனால நான் முடிக்கிறேன். 3ஆம் வசனத்திலிருந்து, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள்னு ஒரு கதை ஆரம்பிக்கி நானே சொல்லி முடிச்சிடுறேன். செயல்பட தொடங்குங்க. வசனத்தை கேளுங்க, கேட்ட வசனத்தை நம்புங்க, வசனத்தின்படி செயல்பட தொடங்குங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை செயல்ல காட்டுங்க. ஹல்லேலூயா. முற்றுக்க முடியணும்னா விசுவாசத்தை செயல்ல காட்டுங்க. எல்லாரும் விசுவாசிச்சாங்க, வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு 4 குஷ்டரோகிகள் செயலை தொடங்கினாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவங்க சொன்னாங்க, நாம ஏன் இங்கே உட்காந்து சாகணும், நமக்கு ஒரு உணவும் கொடுக்க போறதில்ல, சுற்றிலும் முற்றுகையிட்டிருக்கிற சீரியரின் இராணுவத்துக்கு போவோன்னு அன்னைக்கு நைட்லேயே எழும்பி இராணுவத்துக்கு போனாங்க. பாருங்களேன், இங்கே தான் இருக்குது கிளைமேக்ஸ். என்ன கவனிங்க. இவங்க 4 பேரும் குஷ்டரோகிகள். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? தொழுநோய்,
பாதி உறுப்பு இருக்கும், பாதி உறுப்பு இருக்காது. அழுகி நாறுகிற புண்களோடு இருக்கிற இவர்கள் அங்கங்கே சீலையை சுற்றி வச்சுட்டு நடக்கிறவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. வசனம் அழகாய் சொல்லுகிறது. அந்த வசனம் எல்லாருமே வாசிக்கணும். வசனம் 6, 7, 6 வாசிச்சிருவோமா? சேர்ந்து வாசிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் அதை கர்த்தர் செய்வார். இன்னைக்கு இந்த பகல்ல கர்த்தர் அதை செய்வார். நீங்க விசுவாசத்தை செயல்படுத்துங்க. கர்த்தர் இராணுவத்தின் இரைச்சலை அனுப்ப போகிறார். கர்த்தர் இராணுவத்தின் இரைச்சலை அனுப்ப போகிறார். விசுவாசிக்கிறவங்க இப்பவே ஆமேன்னு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசத்தை செயல்ல காட்டணும். சிஸ்டர், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்புற ஆண்டவரேன்னு படுத்து தூங்குறது இல்லை. உங்க விசுவாசத்தை ஜெபத்தில் காட்டுங்க. அல்லேலூயா, ஆமே. கர்த்தர் என் தொழிலை ஆசீர்வதிப்பார். விசுவாசத்தை தசமபாகத்தில் காட்டுங்க. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? யெகோவா ராஃபா என்ன சுகமாக்கி இருக்கிறார். அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல செக் பண்ணி பாருங்க. செய்ய முடியாத ஒரு வேலையை செய்யுங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன ஒன்றை சாப்பிட்டு பாருங்க. அல்லேலூயா, அதுதான் விசுவாசம். வாய்ச்சவடால் வீரர்களா பேசிட்டு போகிறதல்ல விசுவாசம். ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களா? பொறுமையா இருங்க. கடன் வாங்க ஓடாதீங்க. யெகோவா ஈரே வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கர்த்தர் நீதி செய்கிறவர், நீதி உள்ள நியாயாதிபதி நம்புறீங்களா? கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகாதீங்க, அமர்ந்துருங்க. கர்த்தர் நியாயம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே சொல்கிறதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் நீதி செய்வார், கர்த்தர் சுகமாக்குவார். ஆனால் அங்கங்கே ஓடுறது, ஆஸ்பத்திரிக்கு ஓடுறது, போலீஸ் ஸ்டேஷன் ஓடுறது, நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களான்னு அழுறது, நீங்கள் கடன் வாங்குறதுக்கு திட்டம் போடுறது. விசுவாசத்தை செயலில் காட்டுங்க. கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இந்த 4 குஷ்டரோகிகளும் விசுவாசத்தை செயலில் காட்டினாங்க பாருங்க. கர்த்தர் இராணுவத்தின் இரைச்சலை அனுப்பினார். இன்னைக்கு நான் இப்படி சொல்லட்டும், இந்த ஜெபத்திலே வந்து, ஆண்டவரே நான் முற்றுகையிடப்பட்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை தேவை, உம்மால் அந்த விடுதலையை தர முடியும்னு நம்புற நீங்க இங்கே நம்பி ஜெபிக்க போற அடுத்த 15 நிமிடம் எங்கெல்லாம் சிறையிருப்பு இருக்கோ, தீர்க்க தரிசனமா சொல்றேன், எங்க எல்லாம் உங்களுக்கு விரோதமா அரண் கட்டி வச்சிருக்கிறானோ, எங்க எல்லாம் பிசாசு முற்று கைட்டு இருக்கிறானோ, அங்க எல்லாம் கர்த்தர் தம்முடைய தூதர்களின் சேனை அனுப்ப போகிறார். இராணுவத்தின் இரைச்சல் அனுப்ப போகிறார். எதிரி அங்கே இருந்து ஓட போகிறார். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. ஆமே. 7ஆம் வசனம் வாசிச்சிருவோமா? அதுதான் நடக்க போகுது. இன்னைக்கு நடக்க போகுது. இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும், வாசிங்க வாசிங்க, தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக, அவைகள் இருந்தபடியே விட்டு, அவைகள் இருந்த பிரகாரமாக. திரும்ப வாசிங்க அந்த வசனம். அவைகள், அந்த வார்த்தையை திரும்பவும் சொல்லுங்க. அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு. பிரதர், அவைகள் இருந்த பிரகாரமாகவே விட்டுட்டு. ஆமென் சொல்லுங்களேன். உன்னையும் எடுத்துக்கொள்ளாமல், உன்னையும் சேதப்படுத்தாமல், உன்னையும் நஷ்டப்படுத்தாமல் இந்த மத்தியானம் சத்துரு உங்க வீட்டை விட்டு, உங்க தொழிலை விட்டு, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையை விட்டு ஓடி போனார்கள். பிராணன் தப்ப சில அசுத்தாவிகள் ஓடட்டு. இயேசுவின் நாமத்தில் அக்கினி வரட்டும், தேவசேனை வரட்டும். அந்த வார்த்தை தான் இன்னைக்கு சபைக்கான ரேமா வார்த்தை. அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர், உங்க வீட்டை அவன் முற்றுகையிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சேதப்படுத்துவானவனு. கர்த்தர் இன்னைக்கு சொல்ற ரேமா வார்த்தை, அவைகள் இருந்த பிரகாரமாகவே அவற்றை வைத்து விட்டு அவன் போக போகிறான். நீங்க அங்கே சேதத்தை பார்க்க மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இதுவரை பிசாசின் கையிலே இருந்த உங்க தொழில்ல சேதம் இருக்காது. அவன் அப்படியே விட்டுட்டு ஓட போகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? நான் சேதத்தை பார்க்க மாட்டேன்,
சிறையிருப்பு இருக்குது, ஆனா அவன் சேதம் உண்டாக்க முடியாது. உனக்கு விரோதமாய் எழும்பு ஆயுதம் வாய்க்காதே போக போகிறது. உனக்கு விரோதமாய் வந்த அந்த ராணுவம் திரும்பி போக போகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பின அந்த வழக்கு இல்லாமல் போக போகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் சில ஆயுதங்கள் எழும்பியது, ஆனா சேதம் இல்லை. பட்டயம் எழும்பியது, ஆனால் சேதம் இல்லை. வழக்குகள் எழும்பியது, ஆனால் நிந்தை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு பிராணன் தப்ப ஓட போகுது. சில ஆட்கள் பிராணன் தப்ப ஓட போறாங்க. உனக்கு விரோதமாய் மந்திரவாத கிரியை தொடர்ந்து செய்கிற சில நபர்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, அவர்கள் அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை, அந்த வீட்டை விட்டு புறப்பட ஒரு காலம் வருகிறது. ராணுவத்தின் இரைச்சல், ராகா தியாலா ரிபாலா ஹந்தரா, சபையில நான் கேட்கிறேன், ராணுவத்தின் இரைச்சல் கேட்கட்டும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வார்த்தை நீங்க வாசிக்கணும், ஒரு வார்த்தை நீங்க வாசிக்கணும். 15ஆம் வசனம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிடலாமா? அவர்கள் யோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். சீரியர் தீவிரித்து ஓடுகையில், எல்லாம் சொல்லுங்க எப்படி ஓடுறாங்களா? சத்தமா சொல்லுங்க எப்படி ஓடுறாங்களா? பக்கத்தில் உங்களை தட்டி சொல்லுங்க. வரும்போது தந்திரமா வந்து சத்தம் இல்லாம முற்றுகை போட்டான். ஓடும்போது தீவிரமா ஓட போறா, தீவிரமா ஓட போறா. கொஞ்சம் கொஞ்சமா உன்னை நஷ்டப்படுத்தினவ தீவிரமா ஓட போறான். கொஞ்சம் கொஞ்சமா உன் சரீரத்தை பாழாக்கினவ தீவிரமா ஓட போறான். கையை தட்டி அந்நிய பாஷையில பேசி கொஞ்சம் கொஞ்சமா உன் குடும்பத்தை அழிச்சவ தீவிரமா ஓட போறான். பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா பிடித்தவன் சடுதியிலே சடுதியிலே தீவிரமாய் ஓடட்டும். தீவிரித்து ஓடுகையில் வாசிங்க. அவர்கள் எரிந்து போட்ட வஸ்திரங்களாலும் தட்டுமுட்டுகளாலும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, வழியெல்லாம் நிறைந்தது மட்டும் 16ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையின் படியே. அதோடு நிறுத்திக்கிறேன். யாருடைய வார்த்தையின்படியே? பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு இதையெல்லாம் சொல்லணும் நான் வரல. நான் வந்தது விடுதலையின் ஆராதனை நடத்த. ஆனால் ஆண்டவர் ரேமா வார்த்தை தர்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின் படிதான் நடக்கும். சத்துருவின் திட்டம் உன் குடும்பத்தில் நடக்காது. அவன் முற்றுகைப்பட்ட நோக்கம் இனி நடக்காது. அவன் என்ன நோக்கத்தோட முற்றுகை போட்டானோ, ஆமீன், உன் தகப்பன் ஜீவனை எடுக்க, உன் தாயின் உயிரை எடுக்க, உன் பிள்ளைகளை கொண்டு போக என்ன பிளான் பண்ணி முற்றுகை போட்டானோ, ப்ராஃபஸியா சொல்றேன் தங்கச்சி, கர்த்தர் உன் கண்ணீரை கண்டார், உன் கூக்குரலை கேட்டார். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையின்படி நடக்கும், அவன் தந்திரம் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தந்திரம் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தையின் படியே நடந்தது. என்ன தெரியுமா? செழிப்பான ஒரு வியாபாரம். எந்த ஒரு பட்டணம் கழுதை தலைக்கு போட்டி போட்டதோ அதே பட்டணம் வார்கோதுமையால் நிரம்பியது. இன்றைக்கும் சொல்லுகிறேன், உங்க குடும்பம் ஒருவேளை ஆமீன் பட்டினியாய், பஞ்சமாய், சந்தோஷம் இல்லாமல், செழிப்பு இல்லாமல், பணம் இல்லாமல், பிள்ளைகளின் அடிப்படை தேவையை கூட சந்திக்க முடியாமல் யாராகிலும் தருவார்களோன்னு ஏங்கிட்டு இருக்கும்னா, இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் தானியங்களால் நிரப்புகிற காலம் வருகிறது. கர்த்தர் தானியங்களால் நிரப்புகிற காலம் வருகிறது. ஆமென், அல்லேலூயா. 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். அந்த ஒரு வரி மட்டும் எல்லாரும் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். இந்நாள் ரைகாத்தியாலா பாரா சாந்தாலா தியாலா, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்நாள் துக்கம் முடிகிற நாள். நல்லா சொல்லுங்க, துக்க செய்தி பேசப்படாத நாள். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். வேதனை முடிகிற நாள், வியாதி முடிகிற நாள். இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். ஒரு ஆமேன் சொல்லுங்களே. வீட்டுக்கு போய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நற்செய்தி சொல்லுவீங்க. திரும்பி வந்து ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டருக்கு நற்செய்தி சொல்லுவீங்க.
இந்த மாதத்தின் மீத நாட்கள் நற்செய்தி சொல்லுவீங்க. கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து நல்ல செய்திகளை புறப்பட பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவனே ரட்சியும் என்று கேட்ட சத்தங்கள் முடிய போகிறது. கர்த்தர் ரட்சித்தார் என்ற கம்பீர சத்தம் சபையிலே எழும்ப போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று நீ அழுத நாட்கள் முடிகிறது. கர்த்தர் ரட்சித்தார் என்ற சாட்சி சொல்ற நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. எந்த பிள்ளைக்காய் வியாகுலப்பட்டு அழுதாயோ அதே பிள்ளையோடு கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள் வருகிறது. எந்த சரீரம் உன்னை பாழ்படுத்தியதோ அதே சரீரம் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற நற்செய்தியின் நாள் வருகிறது. முற்றுகைகள் முடிவுக்கு வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அந்த தேவ பலன் வெளிப்படுவதாக. எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போமா? சரியா 15 நிமிடங்கள் இருக்கிறது. ஆவில நிரம்பி ஜெபிக்க போறோம். ஆமென். வார்த்தையை விசுவாசிங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையின்படி செய்ய தொடங்குங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன சாமன் தீர்க்கதரிசன வார்த்தை, நான் இராணுவங்களின் இரைச்சலை அனுப்ப போகிறேன். நான் இராணுவங்களின் இரைச்சலை கேட்க பண்ண போகிறேன். இதோ உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன்னை அப்படியே விட்டுவிட்டு இருந்த பிரகாரமாய் விட்டுவிட்டு ஓட போகிற காலம் வருது. ஓட போகிற காலம் வருது. விடுதலைக்கான நேரம் இது. எழும்பி நின்னவங்க, எழும்பி நின்னவங்க. ஹல்லேலூயா. முதல்ல நாம சொல்லணும், ஆண்டவரே நான் முற்றுகையில் இருக்கிறப்பா. எனக்கே தெரியாம நான் முற்றுகையில் இருக்கிறப்பா. நான் நினைச்சிட்டு இருந்தேன் நல்ல ஆராதனைக்கு போறோம், நல்ல விடுதலையா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அடையாளம் காட்டுறார். அசுத்தமானது உனக்கு அருமையா இருக்குதா? அசுத்தமானது உன் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அசுத்தமான காட்சியை பார்க்கறதுல லயிச்சு போயிருக்கிறியா? அசுத்தமான உறவை பார்க்கிற போதெல்லாம் உன் மனசுல ஏதோ ஒண்ணு ஒரு இன்பமான எண்ணம் வருதா? ஆண்டவர் சொல்றாரு, அதை தூக்கி விட முடியாத அளவு, தூக்கி எறிய முடியாத அளவுக்கு அது அருமையா இருக்குமானால் அது முற்றுகையின் அடையாளம். ஒரு 4-5 நிமிடம் எல்லா கண்ணும் மூடி இருக்கணும். யாரும் அழலாம், யாரும் விழலாம், நமக்கு அது கேரிங் இல்லை, நமக்கு அது பிரச்சனை இல்லை. குட்டி பிள்ளைங்க முதல் ஊழியர்களை தவிர எல்லார் கண்ணும் மூடி இருக்கணும். 4 நிமிஷம் நான் அதுக்குள்ளே ஜெபிச்சு முடிச்சிருவேன். 4 நிமிஷம் ஒப்பு கொடுக்குற நேரம். நான் முற்றுகையில் இருக்கிறேனே ஆண்டவரே, எனக்கு தெரியாமலே நான் முற்றுகையில் பல வருஷமா இருக்கிறேன். நீங்க வேண்டான்னு சொல்றது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. ஆண்டவர் வேண்டான்னு சொல்றதுல உனக்கு ஒரு விருப்பம் இருக்குது இல்ல? ஆண்டவர் பலமுறை எச்சரித்து அதை விட முடியல. நான் கர்த்தர் சொல்றார், ஏன் அந்த கழுத தலைக்கு பின்னாடியே போற? எதுக்கு உனக்கு அந்த கழுத தலை? அதுக்கு ஏன் இவ்வளவு வேலை கொடுக்குறேன்னு கேட்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி உணர்வடைவீங்கன்னா கர்த்தர் பேசுவார்னு அப்படியே ஒப்பு கொடுங்க. அந்த கழுத தலைக்கு இவ்வளவு நேரமா? அந்த கழுத தலைக்காக இவ்வளவு பணம் செலவழிப்பியா? ஒரு கழுத தலைக்காக இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணுவியா? ஒரு கழுத தலைக்காக இவ்வளவு நேரத்தை கொடுப்பியா? ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் படிக்க நேரம் இல்லை, மகனை கவனிக்க நேரம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, அருமையானது அசட்ட பண்ணப்படுதுன்னா நீ முற்றுகையில் இருக்கிறாய். ஜெபம் அசட்ட பண்ணப்படுது, அபிஷேகம் அசட்ட பண்ணப்படுது, அழைப்பு அசட்ட பண்ணப்படுது, சபையின் கூடி வருதல் அசட்ட பண்ணப்படுது. முற்றுகை பிரதர், சகோதரி, அது என் பலவீனம், சரி பண்ணிடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, முற்றுகையின் அடையாளம் உனக்கே தெரியாம உன்னை சுற்றிலும் அவன் அரண் போட்டு வச்சிருக்கா. நீ உணரணும், நீ உணரணும், நீ உணரணும். ஆவிக்குரிய யுத்தத்தின் ரகசிய வேலை அது. இன்னைக்கு கர்த்தர் அநேகரை விடுவிக்கட்டு. அளவில்லாமல் ஒரு காலத்தில் நிரம்பியவை இன்னைக்கு காலியா இருக்கு. வீட்டில் சந்தோஷ சத்தமே இல்லையே, சிரிப்பு சத்தமே இல்லையே, பிள்ளைகளை கொஞ்சம் பேசினதே இல்லையே, கணவன் மீது இருந்த அன்பின் வார்த்தை இல்லையே, மனைவி அன்போடு சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு வர மறுக்குது பிரதர். நீங்க நினைக்கீங்க வயசாயிட்டு முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், ஆண்டவர் உங்க கூட தான் பேசுறாரு. அது முற்றுகையின் அடையாளம். ஒரு காலத்தில் நிரம்பி இருந்த கல்வாரி அன்பு இப்ப இல்லையே, ஆத்தும பாரம் இப்ப இல்லையே. ஆத்துமக்களுக்காக ஜெபிங்கன்னு சொன்னாலே அழுவியே, வியாதிகளுக்காக ஜெபிக்க சொன்னாலே மனது உருகுமே.
ஆனா இப்ப இல்லை. ஏன்னா களஞ்சியம் காலியா கிடக்கு. உள்ளத்துல கல்வாரி அன்பு மங்கி போயிடுச்சு. என்ன இல்லாத அளவுக்கு மங்கி கிடக்குது நம்ம ஜெபம். நம்ம ஜெபத்தில் ஆவி நிறைவே இல்லை. நம்ம ஜெபத்தில் அன்பே இல்லை. நம்ம ஜெபத்தில் அந்நிய பாஷையே இல்லை. காரணம் முற்றுகையின் அடையாளம் அது. ஆண்டவர் பேசுறார். அப்படியே நீங்க ஜெபம் பண்ணிட்டே வாங்க. திருமணம் பிரசங்கம் பண்ணல, ஞாபகப்படுத்துறேன். ஜெபிங்க ஜெபிங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை வேணும்ப்பா. ஒரு காலத்தில் தானியத்தால் நிரம்பி இருப்பனே, எப்பனாலும் வசனமா வருமே என் வாயில. ஒரு காமெடிக்கு கூட, ஒரு ஜோக்கு கூட நான் வசனம் சொல்லுவேனே, இப்போ வசனமே சிந்திக்கலையே. என் வேத தியானம் மங்கிச்சே, முற்றுக்கை போட்டு முடக்கிட்டானேன்னு சொல்லி ஜெபிங்க. அந்த ரங்கத்தில் ரெட்டு உடுத்தி கொண்டு வெளியே ஸ்தோத்திரம் என்ன, வெளியே பாடல் என்ன, வெளியே ஆராதனை என்ன, வெளியே சிரிப்பு என்ன, கணவனுக்கு மறைத்து வைத்திருக்கிற துக்கம், மனைவிக்கு தெரியக்கூடாது என்று அடக்கி வைத்திருக்கிற கண்ணீர், ஜெபிக்க சொன்னாலே எழும்புகிற புலம்பல், ஜெபிக்க முடியாமல் அழுதே தீர்க்கிற அழுகை. என் ஆண்டவர் இன்னைக்கு அதை பார்த்துட்டு வந்து சொல்றாரு, முற்றுகையிட்டு இருக்கிறானா? உன்னால ஃப்ரீயா டிரான்ஸ்பரண்டா ஓப்பன் ஹார்ட்டில் பேசவோ ஜெபிக்கவோ முடியல. ஏதோ ஒன்றை நீ மறைக்க பார்க்கிறாய். வெளியே ராஜவஸ்திரம், உள்ளேயோ சாக்குடுத்தி இருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை நான் விடுதலையாக்க இறங்கி இருக்கிறேன். அவ்விசுவாசமும் வருத்தங்களும் முறுமுறுப்பு செத்து போயிடலாமா? சின்ன பிரச்சனைக்கு கூட செத்து போயிடலாமா? சின்ன பிரச்சனைக்கு கூட தற்கொலை பண்ணிக்கலாமா? சின்ன பிரச்சனை கூட ஆண்டவரை விட்டுலாமா? சின்ன பிரச்சனைக்கு கூட சபையை மாத்திக்கலாமா? சின்ன பிரச்சனை கூட ஊரை காலி பண்ணலாமா? இந்த முறுமுறுப்பும் பயமும் எதனால? என் பிள்ளை அப்படி பேசாது. ஆண்டவர் சொல்றாரு, என்னோட நெருங்கி இருக்கிற பிள்ளைன்னு அப்படி பேசாது. நீ முற்றுகை இடப்பட்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேளு, கர்த்தருடைய வார்த்தையை கேள். அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கும்னு நம்பு. இதோ நான் உன்னை விடுவிக்க இறங்கினேன், விடுவிக்க இறங்கினேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த பலிபீடத்தில் இருக்கிற போது எனக்கு சொல்லுகிற வார்த்தை, ரேகா சியாத்தரா ரீகதனா தியலகரா பரியாந்தரா ஹந்துரோ ஹெதரி ரீகதயானா, இவை எல்லாம் நீ காணக்கூடாத உலகத்தின் தாக்குதல். ரீபாக்கா தூரா, என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டே, அவர்கள் படுகிற வேதனையை அறிந்தேன். இதோ அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் நான் இறங்கினேன், நான் இறங்கினேன், நான் இறங்கினேன், நான் இறங்கினேன். என்ன விடுவீங்க ஆண்டவரே கூப்பிடுங்க. புதிதாய் வந்திருக்கிறவங்க ஜெபிங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பா என்ன விடுவீங்கப்பா, இந்த முற்றுகை முடியணும்பா, இந்த முற்றுகை முடியணும்பா. என் கண்ணுக்கு தெரியாத இந்த அரண் உடையணும்பா, நிர்மூலம் ஆகணும்பா, இந்த சிறை இருப்பு உடையணும்பா. எத்தனை காலம் இப்படியே நான் இருப்பேன்? இந்த உபவாச ஜெபத்தில் அழுது ஜெபி, இந்த உபவாச ஜெபத்தில் கதறி ஜெபி, சத்தமிட்டு ஜெபி. ஆண்டவர் ராணுவத்தின் இரைச்சலை கேட்க பண்ணட்டும், பட்டயம் ஏந்தின தூதர்கள் இறங்கட்டும். யார் உன்னை முடக்கியது? யார் உன்னை முடக்கியது? கர்த்தர் வைராக்கியம் கொண்டு இறங்குகிறார். யார் உன்னை முடக்கியது? தேவ வல்லமை இறங்கிட்டு இருக்குது. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, ஆவிய நிரம்பி ஜெபிங்க, நிர்மூலமாக்கி ஜெபிங்க, தேவ பலத்தோட ஜெபிங்க. அரண்கள் விழட்டும், அரண்கள் விழட்டும், அரண்கள் விழட்டும். ரகதியா லபரா சந்தரா விமலா ஹதாரியாக்கரா. அடுத்த 2 நிமிடம் எல்லாருடைய நாவும் திறக்கட்டும், சத்தமிட்டு ஜெபிங்க பார்க்கலாம். நற்செய்தி அறிவிக்கிற நாள். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னை முடக்கினவன் விட்டு ஓடுகிற நேரம். முற்றுகை முடியட்டும். தேவ பலன், தேவ பலன், தேவ பலன். அரண்கள் நிர்மூலமாகிறது. சில மனதின் அரண்கள், மனதில் இருக்கிற கட்டிகள், மனதில் இருக்கிற கட்டிகள், தூக்கத்தை கெடுக்கிற கட்டிகள், கெட்ட சொப்பனத்தின் கட்டிகள், உன்னை மௌனமாவே வைக்கிற சில மன கட்டிகள் உடையட்டும்.
மந்திரவாத கட்டுகள் உடையட்டும். ஜெபிங்க ஜெபிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம், கிரியை செய்கிறது. கண்ணை மூடி வாயை திறந்து கைகளை தட்டியோ கைகளை உயர்த்தியோ ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு விடுவிக்கிறார், குமாரன் விடுதலை ஆக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பலன் அரண்களை எல்லா அரண்களை நிர்மூலமாக்குகிறது. உன்னை முடக்கினவன் யார்? இதோ என் பட்டயம் எழும்புன்றாரு. என் பட்டயம் அவனுக்கு விரோதமாய் எழும்பும். ஊழியத்தை முடக்கின, உற்சாகத்தை முடக்கின, குடும்ப சமாதானத்தை முடக்கின சத்துருவுக்கு எதிராய் தேவனுடைய ராணுவம் இப்ப வெளிப்படட்டும். அக்கினிமயமான ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் இதோ உனக்காக இறங்குத பார்க்கிற தேவாவியானவர் சொல்லுகிறார், இதோ என் சேனை இறங்குகிறது. சகோதரர் பெற்றுக்கொள்ளுங்க. தொழில இருக்கிற கட்டுகள் உடையட்டும், தொழில இருக்கிற முற்றுகள் உடையட்டும். ஒன்னும் செய்ய முடியல பாஸ்டர், முன்னாடியும் போக முடியல, பின்னாடி வர முடியல, உள்ளேயும் போக முடியல, வெளியும் வர முடியல. கர்த்தர் உடைக்கிறார். முன்னேற்றத்தை தடுக்கிற முற்றுகை இன்றைக்கு முடிகிறது. Receive the deliverance. Rabababaladara segadeala. Ribaba rigata rigada rimala. Digara dialabara shantara. மீண்டும் மீண்டும் எழும்புகிற புயல்கள் அடங்குவதாக. இறையாதே, அமைதலாயிரு என்ற சத்தம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அவியானவரே, 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 விடுதலையின் ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே. The holy fire, the holy fire, holy fire. பரிசுத்த அக்கினி இறங்குறத பார்க்கிறேன், கட்டுகள் எரிகிறத பார்க்கிறேன். பாபிலோனின் கட்டுகள், இச்சையின் கட்டுகள், பாவ கட்டுகள், சாப கட்டுகள், மந்திரவாத கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், பலவீனத்தின் ஆவியின் கட்டுகள், சாத்தானின் கட்டுகள், எலும்புகளில் இருந்த கட்டுகள், உள் அவயவங்களில் இருந்த கட்டுகள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்த 2 நிமிடம் பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் ஒரு ஹோலி ஃபயர் அனுப்புகிறார். சபையின் மேல்தளம், சபையின் கீழ்த்தளம் முழுவதும் பரிசுத்த ஆவியின் சுட்டெரிப்பின் அக்கினி வேர்களை பற்றி எரிய பண்ணுகிறது. வேர்கள் பற்றி எரியட்டும். கசப்பின் வேர்கள் எரியட்டும். கட்டுகளின் வேர்கள் எரியட்டும். மந்தாரப்படுத்துகிற வேர்கள் எரியட்டும். நஷ்டப்படுத்துகிற வேர்கள் எரியட்டும். மரண கட்டுகள் எரியட்டும். Holy fire, holy fire. Rikabara hasiatara, dirabala antariatara. துதிச்சிட்டு இருக்கும் போதே ஆமென் ஆமென். ஆவியானவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். சில பொல்லாத ஆவிகள் சில சகோதரிகளை விட்டு வெளியேறி கொண்டிருக்குது சிஸ்டர். நீ அறியாமலே உன்னை கட்டி இருந்த சில ஆவிகள் வெளியேறுகிறத நான் பார்க்கிறேன். துதி துதி துதி, கையை தட்டி துதி. இயேசுவின் வல்லமை இறங்கிட்டு இருக்குது. விடுதலை விடுதலை விடுதலை, ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி நீ வரும்போது இருந்தது. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார், உன்னை லேசாக்குகிறார். விடுதலை விடுதலை விடுதலை. ஓ ரபபலபரா ஷகதா இமஹந்துரோ இகலபரதனே அந்தரா. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. கைத்தட்டி பாடுங்க. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டு நீர் கொடுத்த இந்த விசேஷத்த நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, எங்களை நீ நேசிக்கிறபடினால ஆண்டவரே தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய சத்தியங்களை நீர் பேசி எங்களை இன்னும் உமக்காய் எழுப்பி நாங்கள் இன்னும் உமக்காய் எழும்பிட, இன்னும் எங்கள் வாழ்க்கையில் சத்துரு கொள்ளையிட்டதெல்லாம் நாங்கள் பங்கிட்டு கொள்ள ஆண்டவரே நீர் எங்களில் ஒரு விடுதலைக்குள்ளே நீர் கொண்டு போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. மகிமையெல்லாம் உமக்கு உண்டாகட்டும். இன்னும் வராத தேவ பிள்ளைகள் உடைய நாமத்தில் தருகிறோம். இன்னும் வர வேண்டிய புதிய ஆத்துமாக்களை உடைய நாமத்தில் தருகிறோம். தடையெல்லாம் நீக்க மாலை கூட்டங்களில் சரியான நேரத்துக்கு யாவருமாக நாங்கள் சமன் சனிதில் கூடி வர கிருபை தந்துடுங்க. ஊழியரை ஒப்பு கொடுக்குறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். தெய்வீக கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மனதிலையும் சரீரங்களையும் நல்ல பலன சுகத்தை தாரும். மாலை கூட்டங்களில் இன்னும் பெரிய காரியங்களை நம்முடைய பலத்த ஆண்டவரே கிரியைகளை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் அப்படியே செய்து மகிமைப்படுவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.